கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவண்ணாமலையிலே ஒரு சித்தர் சுற்றி கொண்டிருந்தார். அழுக்கு வேட்டி, ஒரு துண்டு. ஆனால் பக்கத்தில் போனால் சந்தன வாசம் அடிக்கும். பார்த்தா அழுக்கு, சந்தன வாசம் அடிக்கும். நான் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி என் பக்கத்தில் வந்தால் வேர்வை நாற்றம் அடிக்கும். இந்த சித்தர் திருவண்ணாமலையை சுற்றுவார். லட்சக்கணக்கான தடவைகள் சுற்றுவார். யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் வேட்டவலம்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு மிராசுதார் இருந்தார். அவருக்கு ஒரு வியாதி. வியாதின்னா இந்த சிரங்கு, உடம்பு பூரா சிரங்கு அரிக்கும். சொரிஞ்சா ரொம்ப அரிக்கும், ரொம்ப வலிக்கும். தவிக்கிறார். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு சிரங்கு வந்தது. உடனே அதுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சார். கவிஞனுக்கு நோய் வந்தால் கூட ஒரு தமிழுக்கு ஒரு பாட்டு கிடைக்கும். அவருக்கு சிரங்கு வந்தது. இந்த இடத்துல சிரங்கு வெள்ளையா தெரிஞ்சுது, ஒரு இடத்துல செவப்பா தெரிஞ்சுது, ஒரு இடத்துல கொஞ்சம் பச்சை கலராக தெரிஞ்சுது. அதை பார்த்தார், சிரிச்சார், ஒரு பாட்டு எழுதினார். சிரங்கப்பராயன் சிறியேன் எனக்கு தரங்கண்டு தந்த தனம். சிரங்கப்பராயன்னு ஒரு ராஜா. யாரு? நம்ம சிரங்கு. சிறியேன் எனக்கு. எல்லா ராஜாக்களும் புலவர்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. என் தகுதிக்கு இவன் தான் கிடைச்சான். எனக்கு என்ன பரிசு கொடுத்தான் தெரியுமா? முத்து. இந்த வெள்ளையா இருக்குல்ல சிரங்கு, இது முத்து. பவளம், முழு வைரம், மாணிக்கம், பக்தி ஒளி வீசு பதக்கங்கள். பெரிய சிரங்கு பதக்கமா. முத்து, பவளம், முழு வைரம், மாணிக்கம், பக்தி ஒளி வீசு பதக்கங்கள். அத்தன் சிரங்கப்பராயன் சிறியேன் எனக்கு தரங்கண்டு தந்த தனம். என் தரத்துக்கு இதைத்தான் கொடுக்கலாம்னு இதை கொடுத்துட்டு போயிட்டான். கவிமணிக்கு சிரங்கு வந்தா ஒரு பாட்டு கிடைச்சிது. புலவனுக்கு நோய் வந்தா கூட தமிழுக்கு ஒரு சொத்து சேரும். நாம் சொல்ற வேட்டவனம் பெரியவர் மிராசுதாருக்கு சிரங்கு. எல்லா டாக்டரும் கைவிட்டு விட்டார்கள். என்ன செய்கிறது? பணம் இருக்கு, அனுபவிக்க தலையெழுத்தில்லை. தலையெழுத்து இருந்தாத்தான் புண்ணியம். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. திருவள்ளுவர். அது மாதிரி தூய்க்க முடியலை. அழுக வந்தது. ஒரு பெரியவர் சொன்னார், திருவண்ணாமலைக்கு போ, அங்க ஒரு பைத்தியம் சுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பைத்தியத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு அதுதான் சரியான வைத்தியம். இவர் பணக்காரர். காரை போட்டுக்கிட்டு காலங்காத்தால வந்துட்டார். 5 மணி திருவண்ணாமலைக்குள்ள வந்துட்டார். காலையில் 5 மணிக்கு என்ன வேணும்? அம்மா, நமக்கெல்லாம் எந்திரிச்ச உடனே என்ன வேணும்? காப்பி வேணும். உசுரே காப்பியில் தான் இருக்கு. கைலாசத்துக்கு 3 முறை யாத்திரை போனேன். என் கூட வந்தவங்க ரொம்ப பேர் கைலாசநாதனுக்காக ஏங்கினதை விட காப்பிக்காக ஏங்கினது அதிகம். சார், இங்கே காப்பி கிடைக்குமா? இந்த அங்கே காப்பி கிடைக்குமா? எங்கேயாவது காப்பி கிடைக்குமா? காலையில் எந்திரிச்ச உடனே காப்பி தானே வேண்டி இருக்கு. இவருக்கு காப்பி வேணும். ஒரு கடை, வண்டியை நிறுத்திவிட்டார். உள்ளே போனார். காலையில் 5 மணி. முதலாளி அப்பத்தான் வெளியில் வர்றாரு உள்ளே இருந்து. இவரை பார்த்தார். என்ன வேணும்? காப்பி வேணும், இருங்கோ நானே போட்டு கொண்டாரேன். முதலாளி உள்ளே போய் காப்பி போடுறார். போட்டு கொண்டாந்து வச்சுட்டார். ஆவி பறக்குது. சூடான காப்பி. தொட்டார், ஆற்ற முடியலை. கையெல்லாம் சிரங்கு. கீவா ஜெகநாதன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரும் நானும் பம்பாய்க்கு 1976 போனோம். முதல் முறை 1976, 45 வருஷத்துக்கு முந்தி போனோம்.
ஒரு வீட்டில் காப்பி கொடுத்தாங்க. இவர் ஆத்துறார். அந்த அம்மா கேட்டாங்க, நான் வேணா ஆற்றி தரட்டுமா? கீவாஜா அப்படி பார்த்தார், நான் என்ன ஆற்ற மாட்டாதவனா? அந்த அம்மா ஒன்றும் பேசலை. இதெல்லாம் இந்த காப்பியில் வர்ற சிந்தனைகள். இவரால் ஆற்ற முடியலை, வலிக்குது. திடீர்னு ஒரு ஆள் வர்றார், காப்பி எடுக்கிறார், நல்லா ஆத்துறார். பாதியை குடிச்சு விட்டார் வந்தவர். இவருக்கு ஒன்றும் புரியலை. 5 ரூபா காப்பியில் 2.5 ரூபா போச்சு. பாதியை குடிச்சு விட்டார். இப்படி பார்க்குறார். உனக்கு என்ன வேணும்? இந்த சரங்கு தீரணும். உள்ள போ, குங்குமக்காரி இருப்பா, குங்குமத்தை எடுத்து உடம்பெல்லாம் பூசு, அவ காப்பாத்துவா, போடா. இவருக்கு ஒன்றும் புரியலை. வந்தவர் ஓடி போயிட்டார். கடைக்குள்ள இருந்து முதலாளி ஓடி வந்து அவர் நின்ன இடத்தை தொட்டு தொட்டு கும்பிடுறார். எங்க இவர் யாரு? இவர் தான் சேஷாத்திரி சுவாமி. திருவண்ணாமலையிலே சுற்றி வரக்கூடிய பல மகான்களில், பல சித்தர்களில் ஒருவர் சேஷாத்திரி சுவாமி. ஆமா, என்ன பண்ணாரு? என் காப்பியில் பாதியை குடிச்சு விட்டாரு. அட பாவி, உனக்கு கொடுத்து வைக்கலையே. முழு காப்பியவும் குடிச்சிருந்தா உன் வெனை முழுக்க தீர்ந்திருக்குமே. பாதி காப்பியத்தானே குடிச்சாரு. இன்னும் வெனக்கணக்கு இன்னும் உனக்கு பாக்கி இருக்கப்பா. ஆமா, என்ன சொன்னாரு? உள்ள போ, குங்குமக்காரி இருப்பா, குங்குமத்தை எடுத்து பூசு, சரியா போகும், போடான்ட்டு போயிட்டாரு. அப்படியா? உண்ணாமுலை தாயார், உள்ள போ, குங்குமத்தை எடு, அண்ணாமலையார் நென பூசு, சரியா போயிடும். பணக்காரர் உள்ள போனார். உண்ணாமுலத்தாயார் சந்நிதி குங்குமத்தை எடுத்தார். கொரன்னு தேய்ச்சார். கண்ணை மூடிக்கிட்டு குளத்துல போய் குளிச்சார். எந்திரிச்சார். சரங்கு சரியா போச்சு. 1920 ஒட்டி கிட்டத்தட்ட 100 வருஷம் தாண்டி ஓடி போயிடுச்சு. இது எந்த ஊர்? திருவண்ணாமலை. அவருக்கு என்ன பேரு? மகான் சேஷாத்திரி சுவாமிகள். அதே காலத்திலே பகவான் ரமணர் அங்கதான் இருந்தார். ஒரு பெரியவர் ரமணர்கிட்ட போனாராம். போய் உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்னாராம். நம்மளா இருந்தால் சந்தோஷம் இருப்போம். ரமணர் கேட்டாராம், எந்த பிறவி பிறந்த நாள்? நான் எத்தனையோ பிறவி எடுத்து விட்டேன். போன பிறவியா, அதுக்கு முந்தின பிறவியா, அதுக்கு முந்தின பிறவியா, வந்த ஆளு ஓடி போயிட்டேன். இதெல்லாம் எந்த ஊர்? திருவண்ணாமலையில். திருஞான சம்பந்த பிள்ளையார் உள்ள வந்து பார்த்த உடனே உண்ணாமுலத்தாயாரை வச்சு, உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவனம் அருமேன். அக்கினி, நெருப்பு. திருவண்ணாமலை நெருப்புக்கு அடையாளம். இப்போ அங்கே தீபம் ஏற்றி இருக்கு. அது இங்கே ஏற்றணும். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. திருவள்ளுவர் அந்த விளக்கு இன்னைக்கு ஏற்றி வச்சிருக்கு. வெளியில ஏற்றி புண்ணியம் இல்லை, இங்கே உள்ள ஏற்றணும். நம்ம திருக்குறளை படிக்கிறோம், அதுபடி நடக்கிறோமான்னா ரொம்ப ரொம்ப அநியாயமாக விட்டுடுறோம். கொல்லாமைன்னு பேசி, புலால் உண்ணாமைன்னு பேசிவிட்டு கடைக்குள்ள புகுந்தோம்னா அவ்வளதும் காலியாயிருது. என்னத்துக்கு அப்புறம் நம்ம திருக்குறள் படிக்கணும்? அவர் கடுமையா சொல்றார். ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. நம்ம அதை கேட்டோமா? கேட்க மாட்டோம். எத்தனை ஞானிகள், எத்தனை சான்றோர்கள் இந்த நாட்டில். நம்ம அதையெல்லாம் கோட்டை விட்டுட்டோம். இப்போ நம்ம சிந்தனை பூரா எங்கே இருக்கு? திருவண்ணாமலை அண்ணாமலையாரை நினைத்து காஞ்சிபுரத்துக்கு போகிறோம். காஞ்சிபுரத்தில் நம்ம கதை இன்னைக்கு தொடங்குது. நேத்திக்கு நம்ம சிந்தித்தது திருக்குறிப்பு தொண்ட நாயனார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம்.
அந்த காலத்தில் காஞ்சிபுரத்தில் பல்கலைக்கழகம் இருந்தது, யூனிவர்சிட்டி காஞ்சிபுரம். நாட்டில் சிறந்தது காஞ்சிபுரம்னு காளிதாசன் எழுதின வடமொழியில். நம்ம சங்க புலவர்கள் மதுரை காஞ்சின்னு எழுதினாங்க. மதுரையும் காஞ்சிபுரமும் ஒரே மாதிரியாம். மதுரையில் நடுவில் மீனாட்சி கோயில், சுத்தி வர தாமரப்பு மாதிரி ஊரு. அங்கே காமாட்சி கோயில் தாமரப்பு மாதிரி ஊரு. ரெண்டையும் சேர்த்து சங்கப்புலவர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னால மதுரை காஞ்சி அப்படின்னு எழுதி வச்சாங்க. காஞ்சிபுரத்துக்கு அவ்வளவு சிறப்பு. காளிதாசன் எழுதுகிறான், மலர்களில் சிறந்தது ஜாதிப்பூ, பெண்களில் சிறந்தவள் ரம்பை, மான்களில் சிறந்தவர் திருமால், ஊர்களில் சிறந்தது காஞ்சிபுரம். புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு, நாரீஷு ரம்பா நகரீஷு காஞ்சி. நாரின்னா பொண்ணு, நாரீஷு ரம்பா நகரீஷு காஞ்சி. நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? கைலாஸ் யாத்திரை இப்போ போகிறாங்களா இல்லையா? ஆமாம், கைலாசத்துக்கு உள்ளே போக முடியுமா முடியாதா? நான் 3 தடவை போயிருக்கேன். உள்ளே போக முடியாது, போகலாம், வர முடியாது. இங்கே இருந்து பார்க்கலாம், அந்த தெரியுது கைலாசம். அப்பாடா, மேகம் மறைக்கலை, தெரியுது. சீனாக்காரனுக்கு 1.5 லட்சம் ரூபா கொடுத்து நாங்கள் புறப்பட்டு போய் கைலாசத்தை பார்த்தா தூரத்தில் கைலாசம் தெரியும். கைலாசத்தை சுற்றி வரலாம், பக்கத்தில் போக முடியாது. இன்னைக்கும் நம்ம நாட்டில் விமானங்கள் கைலாசத்துக்கு மேலே பறக்காது. 29,000 அடி உயரம் எவரெஸ்ட், அதுக்கு மேலே விமானம் பறக்கும். 22,000 அடி உயரம் கைலாசம், அதுக்கு மேலே விமானம் பறக்காது. இன்னைக்கும் பக்கத்தில் தான் போகும். கைலாசத்துக்கு ஒரு பல்லவ ராஜா போயிருக்கேன். எப்போ? கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டை ஒட்டி கைலாசத்துக்கு போயிருக்கிறார். மலையை கிட்ட போக முடியாது, தூரத்தை நின்று பார்க்கலாம். அதுவும் வடக்கு முகம் அற்புதமாக தெரியும். அதில் என்னென்னமோ சிற்பங்கள் எல்லாம் இருக்கு, எவன் தீட்டினான்னு தெரியலை. ஒருத்தன் சொல்கிறான் அது பனிங்கிறான், ஒருத்தன் சொல்கிறான் அது சிற்பங்கிறான். தொட்டு பார்த்தாத்தானே தெரியும், ஒவ்வொரு மாதிரி தெரியுது, நல்லா தெரியுது. பைனாக்குலர்ஸ் போட்டு பார்த்தோம்னா ரொம்ப பக்கத்தில் தெரியும் கைலாசம் வடக்கு முகம். கைலாசத்தில் ஒரு முனிவர் நிற்கிற மாதிரி, ஒரு பொண்ணு தலையை விரித்து போட்டு நிற்கிற மாதிரி, 2 பேர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, நந்தி மாதிரி, சிவலிங்கம் மாதிரி, ஏகப்பட்ட சிற்பங்கள். அந்த சிற்பங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கணுமா? பார்க்கணுமா? பார்க்கணும்னு நினச்சா கைலாசத்துக்கு போக வேண்டாம், காஞ்சிபுரத்துக்கு போங்க. காஞ்சிபுரம் போகலாமில்ல? காஞ்சிபுரத்துக்கு பெருமை அதிகம். சைவர்கள் இருந்த பகுதி சைவ காஞ்சி, வைஷ்ணவர்கள் அதிகமாக இருந்த பகுதி வைஷ்ணவ காஞ்சி, சமணர் இருந்த பகுதி சமண காஞ்சி, ஒரு பக்கம் பௌத்த காஞ்சி, ஒரு பக்கம் அறிஞர் அண்ணா இருந்த பகுத்தறிவு காஞ்சி. அவ்வளவு காஞ்சிபுரத்தில் பெருமை. காஞ்சிபுரத்துக்கு போங்க, கைலாசநாதர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. என்ன கோயில்? கைலாசநாதர் கோயில். அங்கே பார்த்தீங்கன்னா கைலாசத்தில் உள்ள சிற்பங்கள் அப்படியே இருக்கு. அதை கட்டினவன் ராஜசிம்ம பல்லவன், கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு. இன்னைக்கும் அதை பார்த்து கட்டியிருக்கான். அதை போய் பார்த்துட்டு வந்து அதே மாதிரி இங்கே சிற்பம், சொதை சிற்பம். நம்மால் ரொம்ப பேர் அதை பாதி உடைச்சி விட்டாங்க. நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோமே, அதை என்னத்தையோ எழுதி வச்சு அதை அழித்து உடைச்சி இருக்கு மிச்சம். அதுக்கு என்ன பேர் வச்சான் பார்த்தீங்களா? கைலாசநாதர் கோயில்னு பேர் வச்சேன். ஏன்னா கைலாசத்தில் உள்ளது அங்கே இருக்கு. இது எந்த ஊர்? காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை மேலே இருந்து பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தர் மாதிரி தெரியும். அது யார் சோமாஸ்கந்தர்? ஒரு பக்கம் அம்பாள், ஒரு பக்கம் சிவன், நடுவில் முருகன். அம்பாளுங்கிறது ராத்திரி,
சிவம்ங்கிறது பகல், முருகனுங்கிறது சாயங்காலம். இந்த மூணும் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் சோமாஸ்கந்த மூர்த்தின்னு பேர். சக உமாஸ்கந்தன், உமையோடும் கந்தனோடும் கூடிய பெருமான். நீங்கள் காஞ்சிபுரத்தை மேலே இருந்து பிளேனில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காமாட்சி கோயில், ஒரு பக்கம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், நடுவில் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் எழுதிய குமரகோட்டத்து முருகன் கோயில். அட, அப்படியே சோமாஸ்கந்த மூர்த்தி வடிவம் 3 கோயிலா மேலே இருந்து பார்த்தா தெரியும். மேலே பிளேனில் போகிற போது பாருங்க, சோமாஸ்கந்த மூர்த்தம். அவ்வளவு சிறப்பு காஞ்சிபுரத்துக்கு. இந்த காஞ்சிபுரத்தில் 4 பாடல் பெற்ற ஸ்தலங்கள்: திருக்கச்சி மயானம், திருக்கச்சி மேற்றளி, திருவோணகாந்தன் தளி, திருக்கச்சி அநேக தங்காவதம், திருக்கச்சி நெறி காரைக்காடு. எல்லாம் பாடல் பெற்ற சேத்திரங்கள். சாக்கிய நாயனார் அங்கே வாழ்ந்தார், ஐயடிகள் காடவர்கோன் அங்கே வாழ்ந்தார். இப்படி சேக்கிழார் காஞ்சிபுரத்து பெருமையையும் தொண்டை நாட்டு பெருமையையும் 110 பாட்டு சொல்றார். நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அந்த காஞ்சிபுரத்திலே ஒருவர் வாழ்ந்தார். இப்போத்தான் கதை ஆரம்பிக்குது. அவர் யாரு தெரியுமா? எல்லாருக்கும் துணியை வெளுத்து கொடுக்கக்கூடியவர், ஏகாலியர். வண்ணார்னு சொல்கிறோம் பாருங்க, துணியை வெளுத்து கொடுக்கக்கூடியவர் அவர். அவர் என்ன செய்வார்? ஆத்தங்கரையில் போய் நிற்பார். சிவனடியார் யாராவது போனால் முதல்ல அவங்கள கும்பிட்டு துணியை வாங்கி துவைச்சி காய போட்டு கொடுத்துடுவார். திருத்தொண்டுன்னா பழைய காலத்தில் எப்படிங்கிறீங்க? என்னால் என்ன முடியுமோ அதை சிவனடியார்களுக்கு நான் செய்யணும். நான் கொயவனா, மண்பாண்டம் பண்ணுபவனா, ஒரு நல்ல மண்பாண்டம் திருவோடு பண்ணி அடியார்களுக்கு கொடுப்பேன், அவ்வளவுதான். எல்லார்ட்டையும் வாங்கி பண்ணுறதெல்லாம் கிடையாது. நான் வண்ணாரா, அவங்க துணியை வாங்கி துவைச்சு கொடுப்பேன். இது என்னால் முடிஞ்ச கைங்கரியம். இதுக்கு யாரும் வேண்டாம். ஆனால் தினந்தோறும் ஒருவருக்காவது துணியை உலர்த்தி கொடுப்பேன். இப்படி வாழ்ந்தார். அடியார்களுடைய குறிப்பு தெரிஞ்சு துணியை வாங்குவாராம். அம்மா, ஒத்த துணி தான் இருக்கு, சாயந்தரம் 6 மணி, இப்போ உங்ககிட்ட கொடுத்தா ராத்திரிக்கு கிடைக்காது, குளிர் தாங்காது, அப்போ வாங்க முடியுமா? வாங்க முடியாது. குறிப்பு தெரிஞ்சதுனால, குறிப்பு தெரியணும். குறிப்பு தெரியக்கூடியவரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல், குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். குறிப்பறியக்கூடியவர்களை உடம்புல எதையாவது பிச்சு கொடுத்தாவது அவங்க நட்பை சேர்த்துக்கோ. இவருக்கு என்ன பேரு? திருக்குறிப்பு தொண்டர். சொந்த பேரெல்லாம் மறைஞ்சு போச்சு. திருக்குறிப்பு தொண்டர். அன்னைக்கு இவருக்கு சிவனடியார் கிடைக்கல. பெருமானே இன்னைக்கு யாரும் வரலையே, தவிச்சுக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் அங்கிருந்து ஒரு பெரியவர் வந்தார். அவர் வேட்டி சட்டை இல்லை, வெறும் வேட்டி. அது கந்தைன்னா தெரியுதா? கிழிஞ்சு போனது. கண்ணதாசன் அழகாய் எழுதுவார், நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம். நெய்த நூலை விட கிழிஞ்சு தைத்த நூல் அதிகம். கந்தை. அப்பர் சுவாமி என்ன கட்டியிருப்பார் தெரியுமா? கந்தை தான் கட்டியிருப்பாராம். கந்தை மிகையாம் கருத்தும் சேக்கிழார். பழைய கந்தை அதை கட்டிக்கிட்டு ஒரு ஆள் வர்றார். இவர் அவரை பார்த்தார். காலையில், ஐயா ஐயா, இந்த கந்தை அழுக்கா இருக்கு, நீங்கள் விபூதி பூசி இருக்கீங்க, ருத்ராட்சம் போட்டிருக்கீங்க, சிவனடியார், இந்த கந்தையை நான் கொஞ்சம் துவைச்சு காயப்போட்டு கொடுத்துட்றேன், ஐயா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்கோ. அப்பா, இருக்கிறது ஒரு கந்தை, நீ சாயங்காலம் சூரிய வெளிச்சம் மறைகிறதுக்குள்ளே கொடுத்துடணும். இல்லை, ராத்திரிக்கு இந்த உடம்புக்கு துன்பத்தை கொடுத்ததா அர்த்தம். ராத்திரி குளிர் தாங்காது, என்னால் முடியாது, வேண்டாம் ஐயா, நான் கொடுத்துட்றேன் ஐயா, எப்படியாவது கொடுத்துட்றேன் ஐயா. சரி, கொடுக்கல, இந்த உயிர்க்கு நீ துன்பம் செய்தாய், அந்தி படுவதன் முன் நான் துவைத்து தருகிறேன்.
அப்படி தராவிட்டால் இந்த உடற்பு நீ இடர் செய்தாய். கொடுத்துட்றேன் ஐயா. வாங்கினாரா? துவைச்சார். அதுக்கு இந்த உவர் மண்ணுன்னு ஒரு மண் இருக்கு தெரியுமா, அதில் போட்டால் வெளுத்துரும். அதில் போட்டு நல்லா வெளுப்பாக்கி விட்டார். இந்த மத்தியானம் ஆச்சு, காய போட்டால் ரெடி ஆயிரும். வந்தது சிவபெருமான்ல. அவர் என்ன பண்ணார்? மழையை கொண்டாந்துட்டார். மானை நினைச்சா மழை, மனுஷன் நினைச்சா வினை. மழை பெஞ்சிருச்சு. ஆமாம், மழை பேர் தெரியுமா? மகப்பேரும் மழை பேரும் மகாதேவனுக்குத்தான் தெரியும். இப்போ மழை கொட்டுது, எப்படி காய போடுறது? அந்த காலத்தில் என்ன வாஷிங் மிஷினாக இருந்துச்சு? ட்ரையரில் போட்டு காய போடலாம்ங்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சூரிய வெளிச்சத்தில் தான் காய போடணும், வெளிச்சம் இல்லை. தவிக்கிறாரு. மழை கொட்டுன்னு கொட்டுது. கடவுளே கடவுளே கடவுளே. சாயங்காலம் 6 மணி ஆச்சு, மழை விடலை. அந்த பெரியவர் இங்கேயோ போயிட்டு வந்துட்டார். வடன்னு ஆட்டிக்கிட்டு நிற்கிறார். அவர் தான் நடிக்கிறதில்ல, பெரிய ஆளாச்சே. அப்படியே நடிக்கிறார். உடம்பெல்லாம் ஆடுது. ஐயா ரொம்ப குளிருது, அந்த துணியை கொடுங்க. துணி ஈரமாக கிடக்கு. இந்த ஈர துணியை போர்த்துனா என்னத்துக்கு ஆகும்? கஷ்டம்தானே. இவர் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? அவர் வந்து கேட்டா நான் கொடுக்கணும், அப்படி கொடுக்க முடியாதே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அவர் வந்துடுவாரே, வந்து கேட்பாரே, நான் எப்படி கொடுப்பேன்? மனசில் எம்பிட்டும் ஓடுது. மழை விட மாட்டேங்குதே. சாயந்தரம் 6 மணி ஆச்சு. சரி, அவர் வந்து கேட்குற போது இந்த துணியை கொடுக்க முடியாம நான் அவருக்கு முன்னால நிற்க மாட்டேன். என்ன செய்யலாம்? அதுக்குள்ள இறந்து போயிடுவேன், நான் செத்து போயிடுறேன். பழைய காலம் எப்படி தெரியுமா? ஒரு குறிக்கோள் போகுமானால் உயிரை விடுவார்களே தவிர குறிக்கோளை விட மாட்டார்கள். நம்மளா இருந்தால் குறிக்கோளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அங்கே அது கிடையாது. குறிக்கோள் முடியலையா உயிரை விட்டுரு. உயிர் இருந்தால் தானே உயிரை விட்டுரு. நான் உயிரை விடுகிறேன். கந்தை புடைத்திட எற்றும் கல்பாறை. இந்த துவைக்கிறதுக்கு ஒரு பாறை இருக்குல்ல, பார்த்திருக்கல? அந்த காலத்தில் துணி துவைக்கிறதுக்கு ஒரு பெரிய கல்பாறை இருக்கும். அதில் அடிச்சுத்தான் துவைக்கிறது. பார்த்துருக்கீங்களா? இப்போ எல்லாம் கிரைண்டர் வந்த மாதிரி வாஷிங் மிஷின் வந்ததுனால புரியலை. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இந்த ராபர்ட் கிளைவுன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் யாருன்னு தெரியுமா? 1600 விக்டோரியா மகாராணி ஆட்சிக்கு இந்தியா வந்த பொழுது ராபர்ட் கிளைவு தான் நம்மளுக்கெல்லாம் கவர்னர் ஜெனரலாக வந்தான். அவன் இந்த ஆற்காட்டுக்கு வந்திருக்கான். ஆற்காட்டில் ஒரு வண்ணார் ஒருத்தர், அவர் துணியை துவைச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த ராபர்ட் கிளைவ் அங்கே இருந்து பார்த்தேன். தீஸ் இண்டியன்ஸ் ஆர் ஃபூல்ஸ். யார் இவர்? இந்த இந்தியர்கள் பூரா முட்டாள்கள். பார்த்தியா, துணியால் அடித்து கல்லை உடைக்க பார்க்குறேன். இப்போ யார் முட்டாள்? நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். துணியால் அடித்து கல்லை உடைக்க பார்க்குறேன். தீஸ் இண்டியன்ஸ் ஆர் ஃபூல்ஸ்ன்ட்டு போயிட்டானா அந்த ராபர்ட் கிளைவ். அது மாதிரி ஒரு பெரிய துணி துவைக்கிறது. திருவி கல்யாண சுந்தர முதலியார் எழுதினார். அறிஞர் அண்ணா மனசிலே இருக்கக்கூடிய அழுக்கை துவைக்கக்கூடிய ஒரு வண்ணான்னு எழுதினார். பாண்டிச்சேரியில் ஒரு பரதேசி சித்தர், வண்ணார பரதேசின்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஒரு கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். வண்ணார பரதேசி என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு வீட்டு வாசப்படியில் போய் நிற்பார். தாயி அழுக்கு இருக்கா? அந்த அம்மா அழுக்கு கொண்டாந்து கொடுக்கும். அழுக்கை எடுத்துக்கிட்டு போய் துவைச்சி கொண்டாந்து கொடுத்துட்டு சாப்பாடு போடு. சும்மா சாப்பிடப்படாதான், அழுக்கை எடுத்து துவைச்சி கொடுத்து விட்டு சாப்பிடுவார். அழுக்கையா துவைச்சாரு? அந்த வீட்டில் உள்ள உங்களுடைய வினைகளை எல்லாம் துவைச்சி விட்டார். இனிமே துன்பம் வராது. வண்ணார பரதேசி சுவாமிகள். இப்போ இந்த பாறையை பார்த்தார். இந்த பாறை தானே சோறு போட்டது, முட்டிக்கிட்டு சாகிறேன். வேகமாக முட்டுனாரா, கப்புன்னு யாரோ வந்து கையை பிடிச்சி விட்டாங்க. இனிமேல் முட்ட முடியாதபடி பாறைக்கும் தலைக்கு நடுவில் ஒரு கை வந்து பிடிச்சிக்கிச்சு.
யாரான்னு பார்த்தா சிவபெருமான் அம்பாளோட காட்சி கொடுக்கிறார். என்னையா பண்ணுனேன், இப்படி முட்டிக்கிட்டியே, காட்சி கொடுத்தார். அவருக்கு யாரு, அந்த அந்த கந்தைக்கு தேடி வந்தார்ல அந்த பெருமான் இப்போ சிவபெருமானாவே வந்துட்டார். அப்போ சிவபெருமான் இவரை சோதிச்சாரா? என்னங்க, ரொம்ப பேர் சொல்றாங்க சாமி நம்மளை சோதிக்கிறாரு. ஒரு காலும் சோதிக்க மாட்டார். ஏய்யா, சோதிச்சா நான் ஜெயிப்பனா தோத்து போவனான்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? உள்ளே இருந்து அவனுக்கு தெரியும் இல்லையா? தாய் அறியாத சூழ் உண்டா? தலைவனுக்கு தெரியாத நினைப்பு உண்டா? நம்ம நினைக்கிறது இவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப எதுக்கு சோதிக்கவெல்லாம் கிடையாது. நீ ஒரு நல்ல செயலை மறைவாக செய்தால் அதை உலகறிய வெளிப்படுத்துவது நம்முடைய நோக்கம். நீ தெரியாம நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்க, விளம்பரப்படுத்தலை. அந்த காலத்தில் அப்படித்தான். கோயில் கட்டினவனெல்லாம் விளம்பரப்படுத்தலை, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பேரு போட்டுக்கிறாரு. அது நம்ம காலம். 40 லட்சம் 50 லட்சம் செலவழிச்ச கட்டினவனெல்லாம் பேரு போட்டுக்க மாட்டேன். பேரு போட்டால் புண்ணியம்னா அடுத்த பிறவி வந்துடும். வேண்டாம், பேர் போடாதே, செய்யணும், வெளியில் சொல்லக்கூடாது. புகழோ பழியோ வெளியில் சொன்னா குறைஞ்சிரும். புகழோ பழியோ வெளியில் சொன்னா குறைஞ்சிரும். வேண்டாம். இந்த கல்பாறை முட்டிக்கிட்டாரு. இப்போ என்ன ஆச்சு? சிவபெருமான் காட்சி கொடுக்கிறாரு. அவருக்கு சோதிக்கலை. இவ்வளவு காலம் உறுதியோட ஒருத்தன் செயல்பட்டான், அதை உலகத்துக்கு நான் விளக்கி காட்டுவேன். அதனால கடவுள் சோதிக்கிறார்னு யாரும் சொல்லப்படாது. சேக்கிழார் ஒரு வார்த்தை வைக்கிறார் தெரியுமா? தொண்டரை விளக்கம் காண்பான். தொண்டர்களை பற்றி விளக்கமாக சொல்லுவதற்காக கடவுள் அடிக்கடி வருகிறார். பெரிய புராணம்னா என்ன? அடியார்கள் கோயிலுக்கு போன வரலாறு அல்ல, அடியார்கள் வீட்டு வாசலுக்கு ஆண்டவன் வந்த வரலாறு. அதுதான் பெரிய புராணம். முதல்ல தமிழ்ல இருந்து வடமொழிக்கு போன நூல் பெரிய புராணம். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உபமன்யு பக்த விலாசம்னு இதை அவங்க மொழிபெயர்ப்பு செய்தார்கள். எல்லாம் தமிழ்ல இருந்து போன முதல் நூல் சேக்கிழார் பாடிய பெரிய புராணம். டிரான்ஸ்லேட் பண்ணி யார் எடுத்துக்கிட்டா? சமஸ்கிருதத்தில் அது அப்படியே மொழிபெயர்ப்பு செய்தார்கள். இவருக்கு என்ன பேரு? திருக்குறிப்பு தொண்டர், குறிப்பறிந்து செய்யக்கூடியவர். சித்திர மாசம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்தது. சிவபெருமான் விடையின் மேல் துணைவியொடும் காட்சி கொடுத்தார். மேலே இருந்து மலர் மழை பெய்தது. திருக்குறிப்பு தொண்டருக்கு ஒரு கோயில் கட்டி இருக்கிறார்கள். அந்த கோயிலுக்கு காஞ்சிபுரத்தில் இப்போ முத்தீசர் கோயில்னு பேர். முத்தி தரக்கூடிய ஈசர், முத்தீசர் கோயில். நான் ஒரு தடவை போகிற பொழுது முத்தீஸ்வரனா யாருன்னு உள்ளே போய் பார்த்தா நம்ம திருக்குறிப்பு தொண்டர் அங்கே இருக்கார். ஆகா, பரவாயில்லை, திருக்குறிப்பு தொண்டருக்கு முத்தீஸ்வரன்னு பேர். இது நேத்திக்கு சொல்ல வேண்டிய உரை. இப்போ தான் நான் அரியர் பாஸ் பண்ணியிருக்கேன். சரிதானே? இது நேத்திக்கு பாக்கி. இன்னைக்கு 2 வரலாறு. ஒன்று சண்டீசர், இன்னொன்று திருநாவுக்கரசர். இன்னைக்கு நாளைக்கும் திருநாவுக்கரசர் வரலாறு தொடரும். இப்போ நம்ம சண்டீசர்கிட்ட போகிறோம். ஒன்று தெரியுமா உங்களுக்கெல்லாம்? இந்த பெரிய புராணத்தை சேக்கிழார் எழுதினார். எத்தனை பாட்டு? பெரிய புராணத்துக்கு எது அடிப்படை? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய திருத்தொண்ட தொகை 11 பாட்டு. அதில் அடியார்களை ஒரு வரியில் பாடிட்டு போயிட்டார். சில அடியார்களுக்கு அரை வரி தான் கொடுப்பார். பெருமுழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன்னு 2 பேருக்கு ஒரு வரி தான் கொடுப்பார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 11 பாட்டில் பாடினார். பின்னாலே வந்த நம்பியாண்டார் நம்பிகள் 90 பாட்டில் விரிச்சார்.
இந்த 11 பாட்டு செய்திய 90 பாடல்களில் நம்பியாண்டார் நம்பிகள் தொகுத்து கொடுத்தார். அதுக்கு பெயர் திருத்தொண்டர் திரு அந்தாதி. அதை சேக்கிழார் 4286 விருத்தங்களில் விரிச்சு கொடுத்தார். 4286. அதில் 1256 பாட்டு திருஞான சம்பந்தருக்கு. மற்றவங்களுக்கு மிச்சம் பிள்ளை பாதி, புராணம் பாதி. திருவாசகத்தில் தில்லை பாதி, பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி. சேக்கிழார் எப்ப சார் இந்த நூல் எழுதினாங்க? நல்லா கேட்டுங்க. 1139 வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை திருவாதிரை நட்சத்திரம். திரும்ப சொல்லவா? 14/4/1139. அன்னைக்கு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரைக்கு என்ன பெருமை? 2 நட்சத்திரத்துக்குத்தான் திருங்கிற அடைமொழி உண்டு. ஒன்று திரு ஆதிரை, இன்னொன்று திரு ஓணம். திரு ஓணம் பெருமாளுக்குரியது, திரு ஆதிரை நடராஜாவுக்குரியது. நடராஜாவும் சிவப்பு, திருவாதிரையும் சிவப்பு. அதனால இவருக்கு உரிய நட்சத்திரம்னு அதை வச்சாங்க. மார்கழி மாதம் திருவாதிரை பௌர்ணமி அன்னைக்கு நடராஜாவுக்கு சிறப்பான அபிஷேகங்கள். சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் 1139 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சேக்கிழார் யானை மேலே வந்து உட்கார்ந்தார். மகாராஜா கொடை பிடிச்சான். அனபாய சோழன் கூட்டி வந்து உட்கார வச்சு ஒவ்வொரு பாட்டா விளக்கம் கொடுத்தார். 4286 பாட்டு விளக்கம் கொடுத்து முடிச்சாரா. அடுத்த வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் வந்துருச்சு. ஒரு வருஷம். திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணது எப்போ? திருவாதிரை. ஆதிசங்கரர் அவதாரம் பண்ணது எப்போ? திரு ஆதிரை. சேக்கிழார் பெரிய புராணம் அரங்கேற்றம் தொடங்கியது எப்போ? திருவாதிரை. முடிச்சது எப்போ? திருவாதிரை. இது எந்த வருஷம்? 1139 இருந்து 1140 வரைக்கும் ஒரு வருஷம் சொன்னார். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதில் நம்ம சண்டீசரும் திருநாவுக்கரசரும் இன்னைக்கு சண்டீசர் கோயிலுக்குள்ளே போகிறோம், எல்லாம் கும்பிடுறோம். சண்டீசர்கிட்ட வந்து ஓங்கி ஒரு தட்டுறோமா இல்லையா? மகா தப்பு. அவர் தியானத்தில் இருக்கார். நம்ம தியானத்தை கலைச்சு நான் தான் கோவிந்தசாமி கோயிலுக்கு வந்திருக்கேன், என் பேரை என்ட்ரி பண்ணிக்கோ, கலைக்கலாமா? கூடவே கூடாது. நிறைய அறியாத்தனம் பண்ணுறோம். அவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? ஒரு கும்பிடு போடணும், அவ்வளவுதான். எங்க நீங்கள் கோயிலில் என்னத்தையும் எடுத்துக்கிட்டு போறீங்களா இல்லையான்னு கடவுளுக்கு தெரியாதா? ஏன்னா நம்மள மாதிரி இதெல்லாம் மனுஷன் தனக்காக கடவுளை கீழே இறக்கிக்கிட்டது எல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவருக்கு கும்பிடு. ஏன் தெரியுமா கும்பிடு? சண்டீசருக்குன்னு தனியாக ஆடை வாங்கிறது கிடையாது. சிவபெருமானுக்கு சாத்தன ஆடை இவருக்கு, சிவபெருமானுக்கு சாத்தன மாலை சண்டீசருக்கு. சண்டீசருங்கிறது ஒரு போஸ்ட், ஒரு பதவி. அதுக்கு ஒருத்தரை கொண்டு போய் சிவபெருமான் உட்கார வைக்கிறார். அவர் வரலாற்றை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திருச்சேஞ்சலூர் அப்படின்னு ஒரு ஊர். சேயின்னா குழந்தை. முருகப்பெருமான் அவதாரம் பண்ணதுக்கு அப்புறம் தாரகாசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டு திருச்செந்தூருக்கு வர்ற பொழுது நடுவில் ஒரு இடத்துல தங்கினார். அந்த ஊர் மண்ணி ஆற்றின் தென்கரை. அந்த ஊருக்கு அவர் தங்கினதுனால சேயின்னா குழந்தை, திருச்சேஞ்சலூர் அப்படின்னு பேர் வந்தது. இந்த திருச்சேஞ்சலூர் முருகப்பெருமான் வந்து சிவபெருமானை வழிபட்ட திருத்தலம். அவருக்காக சிவபெருமான் முத்துச்சிவிகை கொடுத்த இடம்.
சப்தகிரி சக்திகிரீஸ்வரர் சகிதேவியார் இந்த ஊரில் அவதாரம் பண்ணுறார் சண்டீசர். இந்த பிள்ளையாருங்கிற பேர் யாருக்கு உண்டு தெரியுமா? மூத்த பிள்ளையாருன்னா கணபதி, இளைய பிள்ளையாருன்னா முருகன், ஆளுடைய பிள்ளையாருன்னா ஞான சம்பந்தர், பட்டினத்து பிள்ளையாருன்னா பட்டினத்தார், சேஞ்சலூர் பிள்ளையாருன்னா சண்டீசர். இவங்களுக்கெல்லாம் பிள்ளையாருன்னு பேர். திரும்ப சொல்லவா? பிள்ளையாருக்கு என்ன பேர்? நம்ம பிள்ளையாருக்கு மூத்த பிள்ளையார். எங்க பிள்ளை பிறக்கிற போதையா மூத்த பிள்ளைம்பாங்க? அடுத்து ஒன்று பிறந்தா தானையா இது மூத்த பிள்ளை. அது என்ன, பிள்ளையார் வர்ற பொழுதே அவருக்கு மூத்த பிள்ளையார்னு பேர் வச்சிருக்கு. ஏன்னா முன்னாலேயே முருகன் ஒரு பிள்ளை சங்க இலக்கியத்தில் இருந்ததுனால இந்த பிள்ளைக்கு மூத்த பிள்ளையார்னு பேர் வச்சாங்க. அம்மா, முருகன் சங்க காலத்தில் வந்துட்டான்ல. பிள்ளையார் வழிபாடு 7ஆம் நூற்றாண்டில் தானே வந்துச்சு. நமக்கு தமிழ் கடவுள்னா ஆரம்ப காலத்தில் முருகன் தான். சங்க இலக்கியத்தில் பிள்ளையாரை பற்றி பேச்சே கிடையாது. திருவாசகத்தில் பிள்ளையாரை பற்றி ஒரு வரி கூட கிடையாது. திருமந்திரத்தில் பிள்ளையாரை பற்றி ஒரு வரி கூட கிடையாது. என்ன சார், 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்து நிலம்பிரை, போலு மெயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அது திருமூலர் திருமந்திரம் கிடையாது. இவனோ பின்னால் வந்தவன் எழுதி சொருகிட்டு போயிட்டான். திருமந்திரம் 3047 பாட்டு. நான் மதுரையில் 19 வருஷம் திருமந்திரம் வகுப்பு நடத்தி இருக்கிறேன். 1967 இருந்து எந்த இடத்திலையும் பிள்ளையாரை பற்றி ஒரு வரி கூட கிடையாது. ஏன்னா திருமூலர் இதுக்கெல்லாம் முன்னால வாழ்ந்தவர். மாணிக்க வாசகர் 3ஆம் நூற்றாண்டு. ஆனா பிள்ளையார் வந்தது எப்போ? 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தின பிள்ளையார் யார் தெரியுமா? பிள்ளையார்பட்டி கற்பக பிள்ளையார். பிள்ளையார்பட்டின்னு ஒரு ஊர் போயிருக்கீங்களா? அங்கே கற்பக பிள்ளையார்னு இருப்பார். கும்பிட்டுருக்கீங்களா? ஒன்று கேட்கவா? பிள்ளையாருக்கு எத்தனை கை? 5 கரத்தனை, 5 கை. கற்பக பிள்ளையாருக்கு 3 கை. ஒரு கையில் சிவலிங்கம், ஒரு கை இடுப்பில் தும்பிக்கை, 3 கை தான். இந்த அங்குசம் பாசம் கிடையாது. கற்பக பிள்ளையாருக்கு 3 கை தான். காலத்தால் முற்பட்டவர். இன்னொன்று சொல்லவா? நம்ம ஊர் பிள்ளையாருக்கெல்லாம் பூநூல் போட்டிருக்காங்களா இல்லையா? போட்டிருக்கு. முத்தணி முப்பூர் சிதக்களவ செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலைசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வடர்ந்தளை கெரிப்ப பேடை வயிறும் பெரும்பார கோடும் வேள முகமும் விளங்கு செந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் 4 வாயும் 4 புயமும் 3 கண்ணும் 9 சுவடும் 2 செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழ் ஒளிவார்கும். முப்புரி நூல். ஔவையார் பாட்டு ஞாபகம் வருதாம்மா? விநாயகர் ரகவல். நம் ஊர் பிள்ளையாருக்கெல்லாம் பூநூல் உண்டு. பிள்ளையார் பட்டி கற்பக பிள்ளையாருக்கு பூநூல் கிடையாது. போய் பாருங்க ஐயா. நான் அங்கே ரொம்ப நாள் போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அது காலத்தால் முற்பட்டது. பின்னால தான் நம்ம பிள்ளையாருக்கும் நம்மளை மாதிரி ஒரு பூநூலை போட்டுக்கிட்டோம். அந்த காலத்தில் பூநூல் கிடையாது அவருக்கு. இப்போ யார் யார் பிள்ளையார்? மூத்த பிள்ளையார் கணபதி, இளைய பிள்ளையார் முருகன். இன்னைக்கு முருகனை நினைக்கணும். கார்த்திகை, பெரிய கார்த்திகை. என்னம்மா பெரிய கார்த்திகைக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? 6 குழந்தை வந்ததில்லை. 6 குழந்தைய யாரு வளர்த்தா? கார்த்திகை மாதர். அம்பாள் வந்தாலாம், 6 குழந்தையவும் பார்த்தாலாம். கையால் எடுத்தணைத்து கந்தனென பேர் புனைந்து மெய்யாறு
ஒன்றாக மேவுவித்து செய்ய முகத்தில் அணைத்து உச்சி மோந்து முளைப்பால் சகத்தில் மகிழ்வூத்தளித்து வந்தாலாம். ஆறையும் ஒன்னா சேர்த்தாலாம், ஒரு குழந்தை ஆயிடுச்சான். கந்தர் கலிவன்பா என்னைக்கு? இன்னைக்கு 6 குழந்தை ஒரு குழந்தையாக மாறிய நாள் கார்த்திகை மாசம், பெரிய கார்த்திகை பௌர்ணமி. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த நம்ம பௌர்ணமியில பெரும்பகுதி பௌர்ணமி முருகனுக்கு தான். வைகாசி விசாகம் பௌர்ணமி முருகன் அவதாரம். பங்குனி உத்தரம் பௌர்ணமி தெய்வானைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள். எல்லாம் பௌர்ணமி. 12 வைகாசி விசாகம், ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை பௌர்ணமி. 6 குழந்தை ஒன்னா சேர்ந்த நாள். தை பௌர்ணமி தைப்பூசம் வேல் வாங்கிய நாள். மாசி பௌர்ணமி மாசி மகம் பெருபதி பசுபதி. பசுபதி என்ன அர்த்தம்? இந்த மாடுகளை மேய்க்கிறவன் அர்த்தம். அந்த மாட்டை கூட ஒழுங்கா மேய்க்கலாம், இந்த மாட்டை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். இது எப்போ எந்த கட்சிக்கு தாவும்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த மாட்டை மேய்க்கிறது கஷ்டம்தானே. அவன் பசுபதி. பார்த்தார், இவர் மேய்க்க ஆரம்பிச்சிட்டார். இவர் அந்த பசுமாட்டை தடவி கொடுப்பாரா? உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. செடிகளுக்கு கூட உயிர் இருக்கு. ஜெகதீஷ் சந்திர போஸ் சொல்றதுக்கு முன்னாலேயே திருமூலர் பேசி இருக்கிறார். ஒரு செடி இருக்கு, அந்த செடிக்கு பக்கத்தில் போய், இன்னைக்கு நான் உனக்கு நல்ல தண்ணி ஊற்றி இருக்கேன், நாளைக்கு நிறைய பூ கொடுக்கணும், அந்த பூவெல்லாம் கடவுளுக்காக எனக்காக இல்லை, என்ன சரியா அப்படின்ட்டு வாங்க, மறுநாளைக்கு பூ நல்லா கொடுக்கும். சார் நம்மளை பார்த்து கிறுக்கேம்பாங்க. சொல்லிட்டு போகிறேன், என்ன இப்போ மட்டும் நல்லாவா சொல்லிக்கிட்டு இருக்கேன், போன போகிறேன். அதுக்கு உயிர் இருக்கு, நினப்பில் வச்சுக்கிடுங்க. ஒரு பசுமாட்டுக்கிட்ட போய் நின்று தடவி கொடுங்க, பால் அப்படி கொட்டும். எப்படி கனைத்திடங்கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தெல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அப்படியே மதன்னு பால் கொட்டுனுச்சான். இவர் மேய்ச்சாரா, எல்லா பசுவும் பால் கொட்டுது. இவருக்கு ஒன்றும் புரியலை. நேத்தி 4 படின்னா இன்னைக்கு 7 படி. அவன் பேரை சொல்லி பால் கறந்த பாத்திரத்தில் 3 படி நெய் இருக்குது. கிருஷ்ணாரி ராமாரி கிருஷ்ணாரி. எங்க யார் பண்ண பாட்டு? கண்ணதாசன். அவன் பேரை சொல்லி பால் கறந்தா 4 படி பால், 3 படி நெய் இருக்குது. அவன் பேரு கோவிந்தன் சொல்லி கர வந்துதா. இவர் பார்த்தாரா, இந்த போன ஜென்மத்து ஞாபகமா ஒரு சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சு பாலில் கொஞ்சத்தை எடுத்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சார். மனசு சந்தோஷமா இருக்கு. மிச்ச பாலே ரொம்ப அதிகமாக இருக்கு, ரொம்ப அதிகமாக போகுது. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா இதுவரைக்கும் உள்ள 3/4 படி பால் கடந்த பசு இன்னைக்கு 10 படி 1 படி கலக்குதே, எப்படி நல்லா இருக்கு. ஒரு நாள் ஒருத்தன் அந்த ஊருக்காரன் அந்த பக்கம் வந்தான், மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். இவர் கீழே என்னமோ செய்கிறாரு பார்த்தான். இவர் சிவலிங்கத்தை வச்சு பாலை அபிஷேகம் பண்ணார். ஐயோ, ஊரில் உள்ள மாட்டு பாலை இவன் மண்ணில் ஊத்துறான். அவன் பார்வை அப்படித்தானே பார்க்க, மண்ணில் ஊத்துறான். ஊரில் போய் சொல்லிவிட்டான். ஊர்க்காரங்கெல்லாம் அவங்க அப்பாட்ட வந்துட்டாங்க. அவர் நாளைக்கு நான் பார்க்கிறேன். அப்பாவுக்கு என்ன பேரு? எச்சதத்தன். நாளைக்கு நான் பார்க்கிறேன். மறுநாளைக்கு வந்தாரா, மறைஞ்சிருந்து பார்க்கிறார். இந்த பிள்ளை பாலை எடுத்து அபிஷேகம் பண்ணுது.
ஆண்டவனுக்கு அன்புதான் அபிஷேகம். ஞாபகம் வச்சுங்க. மாலை ஆலயமே காயம், அறிவே சிவலிங்கம், மாலையனும் காணாத வள்ளலுக்கு சீலமுறும் அன்பே அபிஷேகம், அன்பே நைவேத்தியமும், அன்பே நல்ல அர்ச்சனையும் ஆம். அன்புனால பால் அபிஷேகம். பாலுங்கிறது அடையாளம், அன்புதான் முக்கியம். அன்போட பெருமானே பெருமானே பெருமானே, கண்ணீர் ஒரு பக்கம் கொட்டுது, அப்படியே அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கார். உங்க அப்பா பார்த்து விட்டார். அட வந்து முதுகுல ஒரு அடி ஓங்கி அடிச்சார். திரும்பினாரா இல்லையா? திரும்பல. அடிச்சது தெரியல. நல்லா பூ வைக்கிறீங்களே சார், அடிச்சாராம், தெரியலையாம். கேட்பீங்களா இல்லையா? மேடம் கியூரி ஒரு அம்மா, மிஸ்டர் கியூரி வீட்டுக்காரர், பெரிய சயின்டிஸ்ட், ரேடியத்தை கண்டுபிடிச்சவங்க, விஞ்ஞானிகள், கணவன் மனைவி. அன்னைக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வீட்டுக்காரன் ஓடி வந்து அடிக்கிறான் முதுகுல. 4 அடி பார்க்க விட்டுத்தான் திரும்ப. என்ன யோ மழை கொட்டுது, நனைஞ்சு போயிட்டீங்க, என்னையா ஆராய்ச்சி பண்றீங்க? ஆமா நனைஞ்சு போயிட்டான். நனைஞ்சது தெரியல, 4 அடி பட்டது தெரியல, கருமமே கண்ணாயினார். மனசு அதில் இருக்கணும். நம்ம மனசு ஒரு கொசு கடிச்சு பிடிச்சன்னா அதை மோட்சத்துக்கு அனுப்பிச்சுட்டு தான் திரும்புவோம். புரியுதில்ல? அவருக்கு உறுதி அப்படி. அது மாதிரி பூஜையில் இருந்தாரா, அப்பா அடிச்சது கவலையே கிடையாது. அப்பா பார்த்தார், பால் வச்சிருந்தான்ல குடத்தை கவுத்து விட்டார். பால் ஆறா போகுது, முடிச்சுட்டார். சிவனுக்கு வச்சிருந்த பால் யாரோ கொட்டி கவுத்து விட்டான். பக்கத்தில் கோல் கிடந்தது, வேகம் வந்தது, கோலை எடுத்தார். யாருன்னு தெரியாது, அப்பான்னு தெரியாது, எடுத்தார். அந்த கால் தானே தட்டி விட்டுச்சு, ஒரு போடு காலில் போட்டார். அந்த கோல் மடுவாக மாறிற்று, கால் ஒடிந்து விட்டது. அவங்க அப்பா இறந்து போயிட்டார். முடிச்சு பார்க்கிறார் அப்பா. ஒரு பண்ணு சரியா தப்பா? என்னங்க, நம்ம தராசுல போட்டு நிறுக்கப்படாது. விறகு நிறுக்கிற தராசு வேற, வயிறன் இருக்கிற தராசு வேற. ஐயா, விறகா இருந்தா பெரிய தராசுல நிற்கலாம். அவன் என்ன சொல்லுவான்? ஐயா ஒரு விறகு கூடவே வச்சிருக்கேன், உங்களுக்கு வச்சுக்கிடுங்க. வைரக்கடையில் போய் ஒரு கேரட்டு கூடவே வச்சிருக்கேன் சொல்லுவனா? இப்படி தட்டி அப்படி தட்டி குறிப்பாக பார்த்து 1 மில்லிகிராம் கூட வராது. விறகு நெருக்கிற தராசில் தங்கத்தை நெருக்கக்கூடாது. விட்டுவிட்டார். நான் பின்னால் வரேன். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அப்பான்னு கூட பார்க்காம சிவன் அருள் வேணும்னு சிவ தொண்டுக்கு யார் தவறு செய்கிறார்களோ, இடையூறு செய்கிறார்களோ அவர்களை வெட்டி விட்டாய், உனக்கு சண்டீச பதவி தருகிறோம். நமக்கு சாத்திய மாலைகள் உனக்கு ஆகும், நமக்கு சாத்திய ஆடைகள் உனக்கு, மாலை ஆடை எல்லாம் உனக்கு. உன்னுடைய அப்பா மோட்சத்துக்கு போய்விட்டார். இதுதான் சண்டீசருடைய வரலாறு. இப்போ நான் ஒன்று கேட்குறேன். தை மாதம் உத்திர நட்சத்திரம் இது நடந்தது. ஆமாம், அவங்க அப்பா காலில் வெட்டினார சரியா தப்பா? வெட்டாம இருந்திருந்தா என்ன ஆகும்? நம்ம பண்ற தப்புக்கு தண்டனை இங்கேயே கிடைச்சு விட்டா இந்த பிறவியிலேயே கணக்கு முடிஞ்சிடும். தண்டனை கிடைக்காம தப்பிச்சிட்டோம்னா அடுத்த பிறவியில வட்டியும் முதலுமா வரும். நல்லா கேளுங்க சார், அநியாயம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இந்த பேர் தப்பிச்சு செத்து போயிட்டானே, ஐயோ பாவம், அடுத்த பிறவியில நாயா பிறப்பானோ நரியா பிறப்பானோ. இங்கேயே கணக்க முடிச்சு விட்டா முடிஞ்சு போச்சு. அவன் பாலை கொட்டுனது தப்பு,
இவர் காலை வெட்டுனாரா, இங்கேயே தண்டனை, கணக்கு முடிஞ்சு போச்சு, வெனக்கணக்கு முடிஞ்சு போச்சு, இனிமே அப்பாவுக்கு பிறவி கிடையாது, நிம்மதியா ஆண்டவன் திருவடியில் அமைதி பெற்று விட்டார். இறந்து போனா என்ன சொல்றான்? கடவுள் திருவடியில் அந்த ஆன்மா அமைதி அடையட்டும் சொல்றமா இல்லையா? அந்த அமைதி கிடைத்து விட்டது. பொன்னங்கடுக்கை முடிவைந்த புனிதற்கமைக்கும் பொருளன்றி மின்னும் கலன் நாடைகள் பெறவும் வேறு தனக்கென்று அமையாமேன் மண்ணும் தலைவன் பூஜனையில் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூஜனை கொள்ளும் தூயோன் அடித்தாமரை தொழுவாம். திருவாசகத்தில் சண்டீசர் பாடப்படுகிறார். மாணிக்க வாசகருக்கும் உட்பட்டவர். தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாதை தனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். பாதகம் பண்ணினாரு, அவருக்கு மோட்சம் கிடைச்சது. எதனால? கணக்கு முடிஞ்சு, அப்பவே தண்டனை கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இது சண்டீசருடைய வரலாறு. வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேடூரே அப்படின்ன மாதிரி மண்ணில் சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு பண்ணினார் சண்டீசர். இப்போ திருநாவுக்கரசர்கிட்ட போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம், நாளைக்கு கொஞ்சம். யார் இந்த திருநாவுக்கு அரசர்? வாரியார் சாமி சொல்லுவார். நான் அவர் கூட ஒரு 10 வருஷம் பழகி இருக்கிறேன். கவியரசு கண்ணதாசனோட 7-8 வருஷம் சுற்றி இருக்கிறேன். என்னை பற்றி அவர் எழுதியிருக்காரு, அது வேற விஷயம். என் பேருக்கு கூட விளக்கம் கொடுத்திருக்காரு. வாரியார் சாமி அழகா சொல்லுவார், மரங்களுக்கு ராஜா அரச மரம். அரச மரம், மற்றதெல்லாம் குடிமக்கள் மரம், அது அரச மரம். அதான் போதி மரம். புத்தருக்கு ஞானம் கிடைச்சதே கயாவில், அது என்ன மரம்? போதி மரம். நம்ம அரச மரம். நம்ம வீட்டு பெண்கள் காலையில் குழந்தை வேணும்னு ஒரு மரத்தை சுத்துறாங்கல்ல, அரச மரம். அதான் புத்தருக்கு ஞானம் கொடுத்த போதி மரம். மரங்களுக்கு ராஜா அரச மரம், விலங்குகளுக்கு ராஜா சிங்கம், மலைகளுக்கு ராஜா இமயமலை, பறவைகளுக்கு ராஜா கருடன், தேவர்களுக்கு ராஜா இந்திரன், பாம்புகளுக்கு ராஜா நாகராஜா, நடிகர்களுக்கு ராஜா எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இங்கப்படாது. நடிகர்களுக்கு ராஜா நடராஜா, தியாகத்துக்கு ராஜா தியாகராஜா, நாவுக்கு ராஜா நாவுக்கு அரசர். இந்த நாக்கு பொல்லாது. நல்ல கையை தட்டலாம். இந்த பாருங்க, கையை இப்படி தட்டுனா ஹார்ட் அட்டாக்கே வராது. சில பேர் காலையில் மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டான்னா ஹார்ட் அட்டாக் வரப்படாதான். நல்ல கவலைப்படாமல் தட்டலாம். அதுக்காக முன்னால் உட்கார்ந்துருக்கவர் முதுகில் தட்டிப்படாதீங்க. நல்ல கையை அழகா தட்டலாம். சரி, யார் இந்த திருநாவுக்கு அரசர்? மூக்கு நுகரும், கண் பார்க்கும், காது கேட்கும், உடம்பு தொடு உணர்ச்சியை உண்டாக்கும், நாக்கு சாப்பிடும் பேசும். சாப்பிட்றதுனால கண்மேந்திரியம், பேசுறதுனால ஞானேந்திரியம். நமக்கெல்லாம் வாய் உள்ள பிராணின்னு பேரு. ஏன் பேசுறோம்? நீர் யானைக்கு வாய் இவ்வளவு பெருசு, அது வாய் இல்லா பிராணியா. எனக்கு வாய் இம்புட்டு உண்டு, எனக்கு பேர் வாய் உள்ள பிராணியா. இந்த வேடிக்கையை பார்த்தீங்களா? ஏன்னா நான் பேசுறேன், அது பேசாது. நாக்கு 2 காரியம் பண்ணும். தப்பா பேசி மனசை கெடுத்ததுன்னு நாக்கு, கண்டதை சாப்பிட்டு வைத்த கெடுத்ததுன்னு நாக்கு. கண்டதை சாப்பிட்றமா இல்லையா? கல்யாண வீட்டுக்கு போறேன், வயிறு முட்டை சாப்பிட்றேன், இதுவரைக்கும். அது கடைசியா என்ன வருது? பாயாசம் வருது. அநியாயம், அநியாயம். சரி வா, அதை ஊத்து,
இங்கே வந்துருச்சு. ஐஸ்கிரீம் கொண்டாராங்க. அட பாவிகளா, இது அப்பவே கொடுத்துருக்கப்படாது. ஐஸ்கிரீமை வாங்கி ஊத்து, மூச்சு வாங்குது, அவ்வளவு சாப்பாடு. போய் என்ன பண்ணானா, ஒரு மரத்தடியில் சாஞ்சானா. நண்பன் போனவன் என்னடான்னு நானா, இல்லை ரொம்ப சாப்பிட்டு விட்டேன், மூச்சு வாங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாய்க்குள்ள விரலை விட்டு வாந்தி எடுன்னான். இவன் வாய்க்குள்ள விரலை விட்டானா. சே, இவ்வளவு இடம் மிச்சம் இருக்க தெரிஞ்சிருந்தா இன்னும் 2 வடையும் சாப்பிட்டு இருப்பனே நானா. இவன் உருப்படியாக முடியுமா? எவன் நாக்க அடக்கிறானோ அவனுக்கு தான் வாழ்க்கையில். திருவள்ளுவர் மகாமேதை. யாகாவாராயினும் நாகாக்க. என்ன அர்த்தம்? கண்ட வகையில சாப்பிடாதே, கண்ட வகையில பேசாதே. உன் பேச்சு அடுத்தவனை பாதிக்கும், உன் தீனி ஒன்ன பாதிக்கும். ரெண்டையும் லிமிட்டா வச்சுக்கோ. யாகாவாராய். எனக்கு ஒரு சந்தேகம் தெரியுமா ஐயா, திருவள்ளுவர் ஒரு ஆள் இல்லை, ஒரு 1330 பேர் சேர்ந்திருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. என்ன, எத்தனை கம்ப்யூட்டர் இருந்தாலும் திருவள்ளுவருக்கு சமமாக முடியாது. எந்த பாட்டை எடுங்க, அற்புதம், யாரும் அதுக்கு மேல பேச முடியாது. யாகாவாராயினும் நா காக்க. காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. சார் அப்படி காப்பாத்தல, கண்ட வகையில் தின்னா போய் சேர்ந்துருவேன், டாக்டர் வீட்டில் போய் உட்கார்ந்துருப்பேன். தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பி தவறி பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரை. ரொம்ப பேர் சாப்பாட்டுக்கு பதிலாக மாத்திரை தான் திங்கிறாங்க. சாப்பாடு இவ்வளவுன்னா மாத்திரை இவ்வளவு. சோறு மருந்தாகி விட்டது, மருந்து சோறாகி விட்டது. யாகாவாராயினும் நாகாக்க. நாக்கிலே சிறந்தவர், அதனாலே அவருக்கு என்ன பேரு? திருநாவுக்கரசுன்னு பேரு. சேக்கிழார் பெரிய புராணம் பாடினார்ல, ஒவ்வொரு அடியாருக்கும் ஒவ்வொரு புராணம்னு பாடினார்ல, இந்த புராணத்துக்கு பேரு திருநாவுக்கரசர் புராணம். முதல் பாட்டு ஆரம்பிக்கிறார் அவர் பேரை வச்சு. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ. திருநாவுக்கரசுன்னே ஆரம்பிக்கிறார். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ். அந்த அவருடைய வாய்மையை நான் ஒரு நாமத்தால் பேச முடியாதவரை நான் பேசத் தொடங்குகிறேன். பெருநாம சீர்பரவல் உருகின்றேன், பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். அவர் பெருமையை பேசுவதற்கு ஒரு நாக்கு பத்தாது, ஆனாலும் நான் பேசப் போகிறேன். திருநாவுக்கரசுன்னு அவர் பேரை வச்சு ஆரம்பிக்கிறார். திருஞான சம்பந்தர் புராணத்தில் திருஞான சம்பந்தர்னு ஆரம்பிக்கல. மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் மெய்ப்பொருள்னு ஆரம்பிக்கல. 2 புராணத்தில் தான் பேரை வச்சு ஆரம்பிச்சார். ஒன்று திருநாவுக்கரசர், இன்னொன்னு மங்கையர்க்கரசியார். எங்க மதுரை மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திருக்குல கொழுந்து வளைக்கை மானி. அவங்க பேர்ல ஆரம்பிச்சது 2 புராணம். ஒன்று திருநாவுக்கரசர் புராணம். யார் இந்த திருநாவுக்கரசர்? கைலாசம். இன்னைக்கும் கைலாசம் ஒரு ஆச்சரியம்தான். பக்கத்தில் தெரியும். நான் வடக்கு முகத்துக்கிட்ட போனேன், வடக்கு முகம் அந்தா தெரியுது. பைனாக்குலர் கொடுத்தாங்க, பைனாக்குலரை வச்சு பார்த்தேன். 2004 முதல் முறை போனேன், 2011 2வது முறை போனேன், 2018 3வது முறை போனேன். அதுக்கப்புறம் போறதுக்கு சீனாக்காரன் எனக்கு அனுமதி கொடுக்கல. 2018
அப்போ எனக்கு 74 75 வயசு. இனிமே நீ போனா வரமாட்டேன்ட்டேன். போச்சு, அதோட போச்சு. 3 முறை போனேன். தூரத்தில் நின்று பார்க்கலாம். ஒருத்தர் சொன்னார், ஐயா அந்த தெரியுது கைலாசம், கொஞ்சம் பக்கத்தில் போவோமா? போவோம் வா. மேக்சிமம் என்ன ஆகும், செத்து போவோம். போயிட்டு போகிறோம். கைலாச பதவி அடைந்து விட்டார் அப்படின்னு போடுறது உண்மையா போயிட்டு போகுது. போனா மூச்சு வாங்குது. மூச்சு 40% ஆக்சிஜன், இப்ப 100% ஆக்சிஜன். இப்படி பேசுறேன். 40% என பேச முடியல. ஓடுனா நெஞ்சு வெளியில வந்துடும் போல இருக்கு. அவன் சொன்னா, இன்னுமே போனேன் முடிஞ்சு போயிடும். நான் திரும்பிட்டேன். ஐயா ஐயா நான் வரல, நான் பாளையங்கோட்டையில எல்லாம் பேச வேண்டி இருக்கு, போதும் திரும்பிட்டேன். 2018 இன்னைக்கு அது அற்புதம். ராவணேஸ்வரன் அந்த பக்கம் போனான். ராவணனுக்கு என்ன பேரு? ராவண ஈஸ்வரன். ஈஸ்வர பட்டம் உலகத்தில் 2 பேருக்குத்தான் உண்டு. ஒன்று பரமேஸ்வரன், இன்னொன்று ராவணேஸ்வரன். வேற யாருக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது. புரியுதா புரியலையா? வேற யாருக்கும் உண்டா இல்லையா? என்னமோ சந்தேகம் வருதோ? யாரோ இன்னொருத்தனுக்கு இருக்கே, நம்ம சனீஸ்வரன். என்ன சார், சனீஸ்வரனுக்கும் ஈஸ்வர பட்டம் இருக்கே? தப்பு. அது சனை சரண். சனை சரன்னா மெதுவாக சஞ்சரிக்க கூடியவன். அவனுக்கு ஒத்த காலு ஊனம். அதனால சனி மெதுவத்தான் போவேன். நம்ம ராசியில உட்கார்ந்தான்னா 2.5 வருஷம் உட்கார்ந்து நம்மளை நச்சு புளிஞ்சு ஒரு வழி ஆக்கி அப்புறம்தான் வெளியில போவேன். 2.5 வருஷம் சனிக்கு. வியாழனுக்கு 1 வருஷம்தான், சனிக்கு 2.5 வருஷம். மெதுவா போவேன். சனை சரண். அதை பயந்து போய் சனீஸ்வரன் மாத்தி விட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. 2 பேர் தான் ஈஸ்வரன். ஒன்று பரமேஸ்வரன், இன்னொன்று ராவணேஸ்வரன். ராவணன் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறீங்க. கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பாடுவார், இந்த பய மட்டும் இந்த சீதை மேல ஆசை வைக்காம இருந்திருந்தான்னா ராமன் அல்ல அவங்க அப்பா கூட இவனை ஜெயிக்க முடியாது. கெட்டு போச்சு, என்ன பண்றது? தலையெழுத்து அப்படி போய் இன்னொருத்தன் பண்டாட்டி மேல ஆசைப்படுறாப்புல ஆயிப்போச்சு. சரி, ராவணேஸ்வரன் அப்படி புஷ்பக விமானத்தில் போறான். குபேரங்கிட்ட இருந்து திருடின புஷ்பக விமானம். குபேரன் இவங்க அண்ணன். திருடின புஷ்பக விமானத்தில் போறான். எதிர்த்தாப்புல மவுண்ட் கைலாஷ். விலைத்தானே போகணும். திமிரு. நான் நான் நான். சைவ சித்தாந்தத்தில் ஆணவத்துக்கு ராவணாகாரம்னு பேர். ஆணவம்னா தெரியுதா? நான் யாருன்னு நினைச்சுட்டு இருக்கேன். விழுந்தா நாளைக்கு 2 நாள்ரா. இவன் அதுக்குள்ள நான் யாரு தெரியுமா? கால்ற தூக்கி விட்டுக்கிறேன். இந்த திமிரு, இதுக்கு ஆணவம். ஆணவத்துக்கு அடையாளம் ராவணேஸ்வரன். போனானா எதிர்த்தாப்புல கைலாசம் தெரிஞ்சதா? அதே நடாது, நான் போற பாதையில கைலாசம் குறுக்கில் உட்கார்ந்து இருக்கு, தூக்கி எறிஞ்சிடுறேன். அது உட்கார்ந்து இருக்க, இவன் போறானா? என்ன சிரிக்கிறீங்க? நான் நடந்து போனேன். ஒரு கல் காலில் தட்டிருச்சு, காலில் காயம். ஒருத்தர் கேட்குறாரு, என்னங்க? கல் தட்டிருச்சு. சொல்கிறேன்னா, கல்லா தட்டுனுச்சு? நான் தான் போய் தட்டுனேன். கல் கோவிந்தசாமி நான் தான் கல் உன்னை தட்டுறேன். நீங்கள் போய் தட்டி விட்டு கல் தட்டிருச்சான். அடுத்தவன் மேலே பழி போடுறது அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பண்ண தப்புக்கு அடுத்தவனை கருவியாக்குறது. அது மாதிரி இந்த கைலாசம் என்ன எதிர்த்தாப்புல இருக்கு, தூக்கி எறிஞ்சிடுறேன். கீழே இறங்கினா
தோள் கொடுத்தான், தூக்கிட்டான். எத்தனை தோள்? 20 தோள். 10 10 20 கை, 20 தோள், 10 தலை. அப்படியே தூக்கினானா ஆடாத கைலாசம் ஆடிருச்சு. மேலே சிவபெருமான், அம்பாள் பக்கத்தில். அம்பாள் தள்ளி போய் என்னமோ அந்த ஓரத்தில் நின்றுருக்கா. ஏதோ சிவபெருமானுக்கு அம்பாளுக்கும் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு வித்தியாசம். இவர் என்ன சொல்லியிருப்பார்? அந்த ஆளுக்கு அருள் நாளைக்கு கொடுப்போன்னு இருப்பார். அந்த அம்மா என்ன சொல்லியிருப்பா? ஐயோ பாவம் இன்னைக்கே கொடுத்துருங்கன்னு இருப்பா. அம்மா தானே சொல்லுவா. இந்த சிவபெருமான் மாட்டாருங்க. அம்பாளை பிடிச்சிக்கிட்டா தெரியும். நாங்கள்லாம் மதுரை. மீனாட்சியை பிடிச்சிக்கிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம். தப்பு தண்டா இல்லை. தொலைச்சு விடுவா, எரிச்சு விடுவா. மகாராணி, தெரிஞ்சுக்கிடுங்க. அம்பாள் ஓரம், சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கார். என்ன இந்த பொண்ணு கோவிச்சுக்கிட்டு போகுது நினைக்கிறார். அந்த நேரம் பார்த்து தூக்கிட்டேன். தூக்கினா ஆடாத கைலாசம் ஆடுது. அம்பாளுக்கு ஒன்றும் புரியலை. ஓடி வந்து சிவபெருமான இருக கட்டி பிடிச்சுக்கிட்டான். இப்படி பார்த்தார் ராவணே. இந்த பய தூக்கினதுலையும் ஒரு நன்மை இருக்கு. நன்மை இருக்குல்ல. பொண்டாட்டி வந்து அவளே கட்டி பிடிச்சிக்கிட்டா அந்த இன்பத்தை விட அதிக இன்பம் இல்லறத்தில் உண்டா இல்லையா? இல்லை. கட்டி பிடிச்சிக்கிட்டா. இன்னொன்று தெரியுமா? அம்பாள் கட்டி பிடிச்சிட்டாள்னா இவரால் சம்ஹாரம் பண்ண முடியாது. அருள் வந்து சேர்ந்துருச்சுன்னா இவர் அவனை கொல்ல முடியாது. ஆமா, ராமன் ராவணனை சம்ஹாரம் பண்ண நானே. சீதாதேவி பக்கத்திலையா இருந்தா? புரியுதா? அவ பக்கத்தில் இருந்தா அனுகிரகம்தான் பண்ணலாமே தவிர நிகிரகம் பண்ண முடியாது. அருள் பக்கத்தில் இருந்தா அருள் தான் பண்ணலாமே தவிர அழித்தலை செய்ய முடியாது. அவ வந்து கட்டி பிடிச்சிட்டாளா? சிவபெருமான் பார்த்தாரா? லேசா அந்த காலு, கடைசி சுண்டு விரல், நெகம், நெகத்து ஓரம், அதால லேசா அழுத்தினார். நம்மால் மாட்டிக்கிட்டான். சுண்டு விரல் இல்லை, நெகம். நெகம் இல்லை, நகத்தினுடைய ஓரம் பட்டிட்டான். அழுதான் அழுதான் அழுதான். 1000 ஆண்டுகள் அழுதான். ராவணன் அர்த்தம் தெரியுமா? நன்றாக அழுபவன். சமஸ்கிருதம். ராவணன்னா என்ன அர்த்தம்? நன்றாக அழுபவன். இதை கம்பன் அற்புதமா சொல்றான். கும்பகர்ணன் செத்து போயிட்டானா, அப்ப ராவணன் அழுதானா. கம்பன் பேசுகிறான், ராவணன் அழுதான், பண்டை தன் நாமத்தின் காரணத்தை பாவித்தான். அவன் பேருக்கு என்ன அர்த்தமோ அதை இப்பொழுது காட்டிவிட்டான். ராவணன்னா நன்றாக அழக்கூடியவன். 1000 ஆண்டு அழுதான். பக்கத்திலே ஒரு முனிவர், வாகீசர், வாக்குக்கு ஈசர். என்னடா இந்த பையன் பூச்சி மேர் இருக்கேன், 10 தலை 20 கை, அழுதுகிட்டே இருக்கேன் இத்தனை காலமா? நீ யாரா? நான் தான் ராவணேஸ்வரன். ஏன் இப்படி மாட்டிக்கிட்டேன்? எந்திரிச்சு வர முடியலே. மேலே இருக்கிறது சிவபெருமான். ஆமாம், ஒன்று செய், நீ அவரை வீணை மீட்டி பாடு, சிவபெருமான் இறங்குவார். தமிழால பாடு, இறைவன் உன் வீட்டு வாசப்படிக்கு வந்து நிற்பான். பெரிய புராணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கடவுள் சொன்னது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். தமிழ் பாட்டு பாடுறது தான் அர்ச்சனை. அதனால என்னை தமிழால பாடு. யாரு கேட்டா? சிவபெருமான். அதனாலே அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக, சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். இவன் என்ன பண்ணா? வீணை வேணும், நான் மாட்டிக்கிட்டேன், வீணையை வச்சுட்டு வந்துட்டேன்னா.
முட்டாளே, 10 தலை இருக்குல்ல, ஒரு தலையை பிச்சு வை. உடம்புல உள்ள நரம்பை எடுத்து போடு, ஒரு கையை நடுவில் மாட்டு, நரம்பை எடுத்து போடு, யாழ் வாசிச்சிரு. கரெக்டு. எடுத்தான், மாட்டனா, இங்கிட்டு ஒரு தலை அங்கிட்டு ஒரு தலை, கையி நரம்பு வச்சான், சாமகானம் பாடுனா, அருமையா இருக்கு. சிவபெருமான் அந்த நகத்து நுனிய லேசா லேசா அப்படி தூக்கினார். தப்பு சண்டா, அப்பா வெளியில ஓடியாந்துட்டேன். ஒரு கும்பிடு போட்டான், தெரியாம பண்ணிட்டேன், ஓடிட்டான். சிவபெருமான் இந்த பெரியவரை பார்த்தார். வாகீச முனிவரே, அவனுக்கு சாமகானம் பாடச் சொல்லி யாரு சொன்னா? நான் தான் சொல்லுவாரா? அவனுக்கு தெரியாதா? கடவுளுக்கு தெரியாதா? கோயிலுக்குள்ள போனா நான் என் பேரு சொல்லி அர்ச்சனை பண்ண சொல்ல மாட்டேன். என் பழக்கம். ஏன் நான் யாருன்னு அவருக்கு தெரியாதா? ஐயா தெரியுமா தெரியாதா? அப்புறம் என்ன? ஏதோ நம்ம ஊர் பழக்கம். பேர் சொல்லி என் பேர், என் பொண்டாட்டி பேர், 7 பிள்ளை பேர், வயிற்று பிள்ளை பேர் வைக்க முடியாது. எல்லாம் சொல்லி கடவுள்கிட்ட போய் என்னவோ இந்த ஆணவம் கூடி போயிடும். கோயிலுக்கு போனால் ஆணவம் குறையணும். பலிபீடம் எதுக்கு? நான் பணக்காரன், நான் படித்தவன், நான் பதவியில் இருக்கவன், இந்த திமிரை எல்லாம் பலி கொடுத்துட்டு போ. நம்மால் ஒரு கோழியை வெட்டி விட்டு அப்படியே உள்ள போயிட்டேன். பலி கொடுத்தமா? உள்ள கொடுக்கலையே. முத்தல சூலம். சூலம் எதுக்கு? சிவபெருமான் கையில் சூலம் எதுக்கு? ஆணவம், கண்மம், மாயை 3ஐயும் குத்துடா. நம்மால் 3 எலுமிச்சம்பழத்தை குத்தி விட்டு உள்ள போயிட்டேன். ஏன்னா எலுமிச்சம்பழம் குத்துறதுக்கா சிவபெருமான் சூலாயுதம் வச்சிருக்காரு? உன்னுடைய ஆணவத்தையும் உன்னுடைய கண்மத்தையும் உன்னுடைய மாயை அதை குத்திட்டு உள்ள போடா. இந்து மதம் மாதிரி உயர்ந்த மதம் கிடையாது. அதனுடைய தத்துவங்களை புரிந்து கொள்ளாத நம்மள மாதிரி முட்டாள்களும் கிடையாது. மன்னிச்சுக்கிடுங்க. ஒரு கதை கேட்டால் நமக்கு சொல்ல தெரியலை. நம்ம வீட்டு பையன் கேட்குறான், அது புராணம்டா. புராணத்தில் எத்தனை அருமையான செய்தி இருக்கு தெரியுமா? விட்டுறா, வேண்டாம்டா. ஏன்? நான் படிக்கலடா. நான் படித்தா தானடா உனக்கு சொல்றதுக்கு. இப்போ வாகீச முனிவரே, யாரு சொன்னா? நீங்கள் பூமியில் போய் பிறப்பீராக, நம்மை பாடுக. அவனை பாடுன்னு சொன்னில்லையா, என்னை பாடு. அந்த வாகீச முனிவர் திருநாவுக்கரசராக அவதாரம் செய்தார். வாகீசர் சமஸ்கிருதம், நாவுக்கு அரசர் தமிழ். டிரான்ஸ்லேஷன். வாக்குன்னா வாக்கு, வாக்கீசர். வாக்குக்கு ஈசர், நாவுக்கு அரசர். ஒண்ணுதானே. இங்கே அவதாரம் பண்றார். எந்த ஊர்ல? திருவதிகை வீரட்டானம். இந்த பாண்டிச்சேரி பக்கத்துல பன்ருட்டின்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? பலாப்பழம் அருமையா இருக்கும். நான் அடிக்கடி போயிருக்கேன். எதுக்கு? பலாப்பழம் வாங்கிறதுக்கு. பாண்டிச்சேரிக்கு அடிக்கடி போவேன். என் பொண்ணை கொடுத்துருக்கேன். அங்கே கம்பன் விழாவுக்கு ஆண்டுதோறும் 1968 போயிட்டுருக்கேன். ஃபரூக் மரக்காயர்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார். ஃபரூக் மரக்காயர் பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர். அவர் வீட்டில் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவார். இஸ்லாமியர். சாப்பாடு எப்படி? சைவ சாப்பாடு. வருவார், எங்கள் வீட்டில் இப்படி சாப்பிடுறீங்களே ஐயா அப்படின்பார். எல்லாரும் சாப்பிடுவோம். கம்பனில் ஃபரூக் மரக்காயருக்கு அவ்வளவு ஈடுபாடு. இஸ்லாமியர், மறக்காதீங்க. எந்த ஊர்? பாண்டிச்சேரி. பக்கத்தில் பன்ருட்டி. பன்ருட்டிக்கு போனால் நல்ல பலாப்பழம். அதுக்கு அடுத்தாப்புல திருவதிகை வீரட்டானம். அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்று திருவதிகை. அதிலிருந்து கொஞ்ச தூரத்தில் திருவாமூர்.
என்ன? திருவாமூர். திருவாமூரிலே அவதாரம் செய்கிறார். திருவாமூர், திருவாய்மூர் இல்லை, திருவாய்மூர் வேற, திருவாமூர் வேற. VAMUR, திருவாமூர். திருவாமூர், திருவாமூர் அப்படின்னு சேக்கிழார் பாடுவார். அங்கே போய் அவதாரம் செய்கிறார். திருநாவுக்கரசு பெருமான் அந்த ஊரில் கிபி 575 அவதாரம் பண்றார். நல்ல கேட்டுங்க, இது சரித்திரம், நடந்த செய்தி. கல்வெட்டு இருக்கு. கிபி 575 ஜெய ஆண்டு, பங்குனி மாசம், ரோகிணி நட்சத்திரம். ஜெய ஆண்டு, பங்குனி மாசம், ரோகிணி நட்சத்திரம். இங்கிலீஷ் தேதி எனக்கு தெரியல, கணக்கு போட்டு கண்டுபிடிச்சு படலாம். இப்போதைக்கு இப்படி வச்சுங்க, 575 குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு 3 வருஷம் முன்னால ஒரு பெண் குழந்தை பிறந்தது 572. அப்பா அம்மாவுக்கு என்ன பேரு? 2 பேர் அவங்க அப்பா அம்மா. புகழனார், மாதினியார். பேரை பார்த்தீங்களா? மாது இனியார், இவர் புகழனார். ஆணுக்கு புகழ் வேண்டும், பெண்ணுக்கு இனிமை வேண்டும். அப்பத்தாண்டா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். புகழனார், மாது இனியார். பேர் எப்படி வைக்கணும்? நம்ம ஹரீஷ், ரமேஷ், உமேஷ். எங்கூரில் ஒருத்தர் இருந்தார், 4 பையன், ஹரீஷ், ரமேஷ், உமேஷ், சுரேஷ். அடுத்த வீட்டுக்காரன் வந்தான், டே ஒரு பயலுக்காவது சாமி பேரை என்ன மாதிரி வைக்கப்படாதாடா, என்னமோ விட்டு போச்சு. அடுத்த பிள்ளை பிறந்தா சாமி பேர் வைக்கிறேன். என்ன பேர் வைப்பேன்? முருகான்னு பேர் வைக்கிறேன். நல்ல வேலைடா, வைடா. ஏன்? சாகர் அன்னைக்கு அந்த பயலை கொண்டே நிறுத்தி முருகான்னு சொல்லிட்டு செத்து போனான்னா புண்ணியம் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த குழந்தை பிறந்தது. அந்த காலம் குழந்தை பிறந்தது, முருகன்னு பேர் வச்சுட்டான். முருகனுக்கு இப்போ 20 வயசாச்சு. அப்பாவுக்கு கிட்டத்தட்ட வயசு 70 ஆயிடுச்சு. சாக கிடக்கிறார். அந்த நண்பன் வந்துட்டான், இழுக்குது. சளி இங்கே அடைச்சிதுன்னா முடிஞ்சிடும். இங்கே அடைக்கும், அத்தோட அவ்வளவுதான். புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்துட்டு ஐ மேல் உந்தி. ஐயின சளி இங்கே பிடிக்கும், அத்தோட போயிடும். இப்போ சளி இங்கே வந்துருச்சு, இழுக்குது, பேச முடியல. ஒவ்வொரு பிள்ளையா கொண்டார். இது யாரு? சுரேஷ். இது யாரு? ரமேஷ். இது யாரு? ஹரீஷ். எல்லா பேரும் சொல்லிவிட்டேன். கடைசி இந்த பைய முருகன். சாகுற போது முருகான்னு சொல்லிட்டு செத்து போனா புண்ணியம். இந்த கடைசி பைய வந்தேன், இது யாரு? இங்க வந்துருச்சு சளி. கடைசி பைய பட்டுன்னு போச்சு. அட கடவுளே, முருகான்னு அப்ப சொல்றதுக்கு கூட கடவுள் திருவுள்ளம் வேணும்டா. சாகிற போது கையும் தொலை பண்ணி அஞ்செழுத்து ஓதவும் கற்பியுமே. ஓம் நம சிவாய அப்படின்னுட்டு தான் இறந்து போகணுமா. செட்டி நாட்டில் கண்டனூர்னு ஒரு ஊர். ஒரு செட்டியார் ராத்திரி தூங்குற போது இப்படி கும்பிடுட்டே தூங்குவார். கடைசியா ஓம் நம சிவாய, அதுக்கப்புறம் பேச மாட்டார். ஏன்னு கேட்டேன். மறுநாள் காலையில் தான் பேசுவார். ஏன்னு கேட்டேன். ஒருவேளை தூக்கத்திலே போனா கடைசியா சொன்னது ஓம் நம சிவாயவாய் இருக்கட்டுமே. புரியுதா? நமக்கு அதுக்கும் தலையெழுத்து வேண்டும். இவங்களுக்கு பேர் அப்படி வச்சாங்க. முதல் பெண் குழந்தை. பெண் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? திலகவதி. முதல்ல பிறந்த பெண் குழந்தைக்கு 572 பிறந்துச்சு, திலகவதி. 575 ஒரு ஆண் குழந்தை, மருள் நீக்கியார்.
மருள் மயக்கத்தை நீக்கக்கூடியவர். எத்தனை வருஷம்? ரெண்டுக்கும் கேப்பு 3 வருஷம். புரியுதா புரியலையா? சேக்கிழார் எழுதுகிறார், சில முறை ஆண்டு அகன்றதற்பின். பொண்ணு பிறந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம். என்ன அர்த்தம்? அடுத்தடுத்து பிள்ளைகளை பெற்றுக்காதே, 3 வருஷமாவது இடைவெளி விடு அப்படின்னு நமக்கு சொல்றதுக்கு சேக்கிழார் அந்த வார்த்தையை வைக்கிறார். சில முறை ஆண்டு அகன்றதற்பின் மருள் நீக்கியார் திரு அவதாரம் செய்தார். பெரிய புராணம் நமக்கான நூல். குழந்தை அடுத்தடுத்து பிறந்தா என்னமா ஆகும்? கஷ்டம். 3 வருஷமாவது கேப்பு கொடுக்கணுமா? 572 அக்கா, 575 தம்பி, ரெண்டும் பாசம் வளர்ந்தது. அக்காவுக்கு 12 வயசாச்சு. 584. நீ செய்த வினை அதுபோல உன்னை வந்து பிடித்து கொள்ளும். சமணம் எங்க சார் சொல்லியிருக்கு? பல்லாவுள் உய்த்து விடினும் குளக்கன்று வல்லதாம் தாய் நாடி கோடலை. நல்ல பலவினையும் அன்ன தகைத்தே தற்செய்த கிழவனை நாடி கொளர்க்கு. நாலடியார் சமண நூல். பல்லாவுள், பல்லான பல பசுமாடு, அதுக்குள்ள வச்சாலும் குளக்கன்று தாயை கண்டுபிடிச்சிரும். நீ பண்ணன வென உன்னை வந்து பிடிச்சிக்கும். இது சமணம். இப்ப நான் கேட்கிறேன், இந்த மைக்கு அதுவா வந்து இங்க உட்காருமா? உட்கார்ந்தா நான் ஓடி போயிடுவேன். இந்த ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, இவர் தான் கொண்டு அந்த மைக்கை வைக்கணும். குள்ள போய் இசை பாடலாமா? பாடலாம். பயனாய் யான் செய்யும் துரிசுகளுக்குடன் செய்வான். சமணா கோயிலாட மறுபுவானுளோராட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும். திருப்புகள். இந்த கைதட்டு அருணகிரியா இருக்கு, எனக்கு இல்லை. பிற நடனத்தை பார்க்க மாட்டான். நியாயம்தானே? நியாயம்தானே? உட்கார். பேருக்கு பாகம் ராகம். இந்த பொண்ணு நல்லா மனசு கெட்டு போயிருக்கு. அதுக்காக மனசு கெட்டு போயிருக்கு. அதுக்காக சமணத்துல இசை கூடாது, நடனம். நமக்கு நடனம் தான் சொல்ல நேரம் சொல்றேன். சமணத்துல பெண்கள் அடிச்சு விடாதீங்க. சமண அவளுக்கு மோட்சம் கிடைக்கும். பிறவியில ஆனா பிறந்தாத்தான் மோட்சம். இது எப்படி இருக்கு? நம்ம சைவ ஈனாட்டாத்தான் சொக்கலிங்க பெருமான்ட்டு போகலாம். சொக்கலிங்க பெருமான்ட்டு போகலாம். எங்கூர் மதுரை, எங்கூர் மதுரை. முதல் மரியாதை அம்பாள். அருள், அருள், அருள் தான் வேணும். அருள் பண்ணலைன்னா ஆண்டவன் நம்மத்துக்கு இருக்க வேண்டிய போகாது. இந்த கிட்ட 30-32 வயசுல சமணத்துல போய் சேர்ந்துருச்சு. எந்த பிள்ளை? மருள் நீக்கியார். சரியா தப்பா? அதுக்காகத்தானே பிரசங்கமே. அந்த பிள்ளை என்ன நினைச்சது? எனக்கு வயசாயிடுச்சு, எங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாள மாட்டாள? டே, வயசே கிடையாதரா, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடியும் குடித்தனமாயிடுறா சொல்லுவாளா இல்லையா?
இந்த மருள் நீக்கியார் யோசிக்கிறார், கல்யாணமா? எங்க அக்காவுக்கு கிடைக்காத இன்பம் எனக்கு வேண்டாம். எங்க அக்காவுக்கு கிடைக்காத இல்லற இன்பம் எனக்கு வேண்டாம் சொன்னா ஒத்துக்க மாட்டா, ஒத்துக்க மாட்டா. சடார்னு சமணத்துக்கு போயிட்டார். போச்சு, முடிஞ்சு போச்சு. வீட்டில் எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்துன மாதிரி சமணத்துக்கு பாஞ்சுக்கிட்டாங்க. சேக்கிழார் எழுதினார், கடவுள் இறைவன் திருவுள்ளம் அங்கே சமணத்துக்கு போயிட்டார். சரி, சமணத்துக்கு போனார சும்மா இருந்தாரா? இந்த அறிவாளிகள் சும்மா இருக்க மாட்டான். எந்த ஊருக்கு போனாலும் மட மட மடன்னு அந்த ஊர்ல புகழ் உண்டாக்கிடுவேன். விவேகானந்த சுவாமி 1893 அமெரிக்காவுக்கு போனார். ஏப்ரல் மாத்தையில மகாநாடுன்னாங்க. போனாரா? அவங்க செப்டம்பருக்கு ஒத்தி வச்சு விட்டாங்க. 6 மாசம் அமெரிக்காவில் தவி. ஒரு பொண்ணு பொண்ண போய் உட்கார்ந்து இருக்காரு. அந்த அம்மா கதவை திறந்தா, வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? நீ எங்க இருந்து வர்ற? நான் இந்தியாவில இருந்து வர்றேன். முகத்தை பார்த்தா பிரகாசமா இருக்கு. ஒரு 4 பேர் சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனா அந்த அம்மா, சாப்பிட்டியா? இல்லை. சாப்பிடு, முதல்ல சாப்பிடு. சாப்பிட்டார். எங்க தங்க போற? சன்னியாசி, இங்க தங்கு. 2 நாள் தங்கினார். பல பேர் வந்தாங்க. விவேகானந்தர் இந்தியன் பிலாசபி சொல்ல ஆரம்பிச்சாரா, இவருக்கு ஒரு ரசிகர் மன்றமே வச்சுட்டாங்க. அறிவாளி எங்க போனாலும் வாயை மூடிக்கிட்டு இருக்க மாட்டேன். வாயை திறப்பேன். நம்ம வாயை திறந்தாத்தான் நமக்கு அறிவு இருக்கா இல்லையான்னே தெரியும். சில பேர் வாயை திறந்தா முட்டா பயல்னு கண்டுபிடிச்சு போடலாமா இல்லையா? அதுதான் இந்த வாய் ரொம்ப முக்கியம். இப்ப என்ன ஆச்சு? அங்க பெரிய ஆள் ஆயிட்டார். சமணத்துல பெரிய ஆள் தர்மசேனர் எல்லாம் இவர் காலில் வந்து விழ ஆரம்பிச்சுட்டான். 56 வயசு. அங்கே அக்கா திருவதிகை வீரட்டானம், சிவபெருமானே, இவனுக்காகத்தானே உயிரை வச்சிருந்தேன், இவன் இப்படி பண்ணிவிட்டானே. காலையில எந்திரிச்சு கோயில்ல போய் மெழுகிறது, தூய்மை பண்றது. ஒன்று தெரியுமா? கோயில்ல போய் மெழுகி தூய்மையாக்கினால் இறக்கிற போது கவலை இல்லாம விழுந்தான் இறந்தான் அப்படின்னு இறந்து போகலாம். அப்துல் கலாம் ஐயா எப்படி இறந்தாரு? பிள்ளைகளுக்கு பாடம் சொன்னாரு, அப்படி சாஞ்சாரு, முடிஞ்சு போச்சு. அப்பத்தான் ஐயா அவர் உயர்ந்த மனிதன் எல்லா பயலுக்கும் புரிஞ்சுது. சான்றோர்கள் அப்படித்தான் இறப்பார்கள். முடிஞ்சு. வாரியார் சாமி பிளேன்ல வந்தாரு, திருத்தணி தெரிஞ்சுது, திருத்தணி முருகன் வழித்துணை வருவான்னாரு, சாஞ்சாரு, பிளேன்ல வேலை முடிஞ்சு போச்சு. கோயிலுக்கு போய் திருத்தொண்டு செய்தால் உடம்புல இருந்து பறவை பறப்பது போலே உயிர் நிம்மதியாக போய்விடும். குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. திருவள்ளுவரையா குடந்து புரியுதா? குடம்பைனா இந்த கூடு, இது கிடைக்கும். 56 வருஷம் இவ அழுதுகிட்டு இருக்கிறா, கடவுளே இவன் இப்படி பண்ணிவிட்டானே. சிவபெருமான் கனவுல காட்சி கொடுக்கிறார். கனவுல காட்சி கொடுப்பாரா மாட்டாரா? சத்தியமா கொடுப்பார். நல்ல தைரியமா சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் நினைக்கணும். ராத்திரி படுக்கிற போது என்ன செய்யணும்? கொஞ்சம் நினைக்கணும். நீங்க ராத்திரி 12 வரைக்கும் இந்த கையில ஒன்று இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு இப்படியே இருந்து 12 மணிக்கு அதை நெஞ்சில போட்டுக்கிட்டு அப்படியே தூங்குனீங்கன்னா உங்க கனவுல இல்லை, உங்க தெருக்காரன் கனவுல கூட வரமாட்டார். ஏன் முன்கை நீண்ட தனிய முழங்கை நீளும். நீ கடவுளை பத்தி ஒரு தரம் நினைச்சா கடவுள் உன்னை பத்தி 10 தரம் நினைப்பார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், நினையுங்கள் சென்றடைவீர்கள்.
ஏசுநாதர். புரியுதா? எல்லா மதமும் ஒண்ணுதான், மதவாதிகள் தான் அயோக்கியர்கள். எழுதி வச்சுங்க. மதமெல்லாம் நல்லதைத்தான் சொல்லுது. இந்த சில பயலுக மதத்தை வச்சு பொழைக்கிறான் பாருங்க, அவங்களால தான் தொல்லையே உண்டாகுது. சரி, கனவுல சிவபெருமான் காட்சி கொடுத்தார். உன் தம்பி முன்னமே முனியாகி நம்மை அடைய தவம் செய்தான். உன் தம்பி முனிவனாக நம்மை அடைவதற்கு வாகீச முனிவனாக தவம் செய்தான். இப்பத்தான் சொல்றாரு. நான் சொன்ன பழைய கதை. அவனை சூளை மடுத்து ஆட்கொள்வோம், வயிற்றில சூள நோயை கொடுத்து தடுத்து ஆட்கொள்வோம். அங்கே உடனே வயிற்றில வலி வந்துருச்சு. அவருக்கு சூளை நோய். குடலோடு துடக்கி முடக்கி இட என்னென்னமோ மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, ஒன்றும் ஆகலை. மந்திரம் போட்டான், ஒன்றும் ஆகலை. மூலிகை சாப்பிட்டார், ஒன்றும் ஆகலை. வலிக்குது, தாங்க முடியலை. எங்கள் அக்காட்ட சொல்லு, யாராவது போய் சொல்லு. இப்போத்தான் அக்கா நினப்பு வருது. ஆனால் ஒன்று, மனசு பூரா அக்காட்டத்தான் இருந்திருக்கு. இந்நேரம் எங்கள் அக்கா காலையில் கோயிலுக்கு போய் அழகிட்டு இருப்பாள், இந்நேரம் மெழுகிட்டு இருப்பாள், இந்நேரம் நைவேத்தியம் வச்சு கும்பிடுவாள். மனசு பூரா அங்கே இருக்கு. உடம்பு சமணத்தில் உட்கார்ந்து இருக்கு. மறக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? பாட்டு இருக்கு, நான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். பாட்டு இருக்கு. வயிற்று வலி. ஒரு ஆளை அனுப்பிச்சாரா, இந்த அம்மா கோயிலில் இருக்கா, சமண பள்ளியில் தம்பி இருக்கார், வயிற்று வலி. நான் சமண பள்ளிக்கு வரமாட்டேன் அக்கா. இவருக்கு தெரிஞ்சதில்ல. காலையில் 5 மணி முக்காடை போட்டுக்கிட்டு ஓடியாந்துட்டார். எங்க அம்மா அக்கா காலையில் தெரு கூட்டி சாணி தெளிச்சுக்கிட்டு இருக்கா. வீட்டில் காலையில் தெரு கூட்டி சாணி தெளிச்சா பெரிய நல்லது, புண்ணியம். ஒரு அம்மாட்ட சொன்னேன். அந்த அம்மா சொல்லுது, நான் 14வது மாடி, யார் தலையில் சாணி தொளிக்கிறது? அமெரிக்கா. நான் கத்தோடு விட்டுட்டேன். இது எதுக்குடா நம்ம சொல்லுவானேன்னு. காலையில் அலை கூட்டி மெழுகிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா. வந்தாரா, அக்கா திரும்பினா, வயிற்று வலி தாங்கலை, அக்கா செத்து போயிடுறாப்புல இருக்கு. இத்தனை வருஷம் ஆச்சு இந்த தம்பியை பார்க்க, கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. அணைத்து கொண்டாள். உள்ளவா, சிவபெருமான் சந்நிதி, அவர்கிட்ட சொல்லு. பெருமானே வைத்த வலி தாங்கல, சொல்ற விதமா சொல்லு. கூற்றாயினவாறு விளக்ககிலீர், கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானேன். தாங்க முடியல அப்பா, உன்னை நான் மறந்தனா? தினம் நினைச்சிருக்கேன். சலம்பூவொடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். உலந்தார் தலையில் பலிகொண்டுழல்வாய், உடலுள்ளொரு சூலை தவித்தருளாய். அலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானேன். 10 பாட்டு மடமடன்னு வந்துச்சு. அக்கா பார்த்தா இந்த பிள்ளைய கூப்பிட்டு விபூதி பூசனா, தீர்த்தம் கொடுத்தா. இந்த பிள்ளை சாப்பிட்டது, வயிற்று வலி சரியா போச்சு. முடிக்கிறேன். விபூதி பூசினது யாரு? அக்கா. அக்கா இப்போ எப்படி இருக்கிறா? விதவை, கைம்பெண். அந்த காலத்தில் கணவன் இறந்து போனா அந்த பெண்ணுக்கு மொட்டை அடித்து மூலையில் உட்காத்தி விடுவாங்க. அந்த பொண்ணு எதிர்த்தாப்புல சகுனத்துக்கு வந்தா கூட வீட்டுக்குள்ள ஓடியாந்துருவாங்க. ஞாபகம் இருக்கா? கோரிக்கை ஏற்று கிடக்குதண்ணே இங்கு வேரில் பழுத்த பலா,
மிக கொடியதென்றெண்ணிடப்பட்டதன்னே குளிர் வடிகின்ற வட்ட நிலா. பாரதிதாசன் பாட்டு. அந்த காலம் பெண்கள் சகுனத்துக்கு கூட வரக்கூடாது. கணவன் இறந்து போனா அவளுக்கு வாழ்க்கை அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை மடாதிபதியா போல மாற்றி தம்பிக்கு விபூதி கொடு, நீ கைம்பெண் அல்ல, நீ ஒரு மடாதிபதிக்கு சமானம், குருநாதனுக்கு சமானம், திருநீறு கொடு, அவனுக்கு நோய் தீரும் என்று காட்டி அந்த பெண்ணை ஒரு உயர்ந்த குருவின் நிலைக்கு உயர்த்தி காட்டிய புரட்சியை செய்தவர் சேக்கிழார் பெருமான். இன்னைக்கு கூட முடியாதையா, அன்னைக்கு பெரிய புரட்சி. எந்த வருஷம்? 590, 600, 610, அவ்வளவுதானே. அந்த காலத்தில் கூற்றாயினவாறு விளக்க கிளீர். அதோட நிறுத்திக்கிறோம். அங்கே மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்தி, அவனுடைய ஆட்சி காலம். அவனுக்கு போய் சொல்லிவிட்டாங்க எல்லாரும், இந்த மாதிரி தர்மசேனர் அங்க மாறி போயிட்டார். ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு, புடிச்சு இழுத்து கொண்டா. 4 பேர் இங்கே வந்தாங்க. இவர் கோயில்ல நிற்கிறார், வரமாட்டேன் போ. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. நான் வரமாட்டேன், யமனுக்கு கூட பயப்பட மாட்டேன், போடா. புரியுதா? முடிக்கிறேன். வேதாரண்யம்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருமறைக்காடு. 1930 உப்பு சத்தியாகிரகம். ராஜாஜியின் தலைமை. சர்தார் வேதரத்னம் பிள்ளை உப்பு காய்ச்சறார். அந்த காலத்தில் கடற்கரையில் உப்பு எடுத்தா கூட வெள்ளக்காரனுக்கு வரி கொடுக்கணும். வரி கொடுக்காம உப்பு எடு தண்டி யாத்திரை பண்றார் மகாத்மா காந்தி. ராஜாஜி தலைமையில் வேதாரண்யம் உப்பு காய்ச்சினாங்க. உப்பு வரி கொடுக்காம உப்பு எடுத்தாங்க. வெள்ளக்காரன் பிடிச்சி ஜெயிலில் போட்டு விட்டான். எல்லாருக்கும் ஆளாளுக்கு 2 வருஷம் 3 வருஷம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. ஒருத்தர் அவரை கூப்பிட்டான் கோர்ட்டில். வெள்ளக்கார ஜட்ஜு, இங்கிலீஷ் தெரியும், இவருக்கு தமிழ் தெரியும். உன் பேர் என்ன? இவர் பேரை சொன்னார். எங்கேருந்து வர்ற? சிதம்பரம். தீட்சதர். தில்லைவாழ் அந்தணர்ல ஒருத்தர் சிதம்பரம் தீட்சதர். தீட்சதரா, உனக்கு என்ன தொழில்? இறந்தவங்களுக்கு ஈமக்கிரியை பண்றது. அதான் உண்மை. செத்தவங்களுக்கு ஈமக்கிரியை பண்ணுவாங்கல்ல, அதான் தொழில். இறந்தவர்களுக்கு ஈமைக்கிரியை பண்ணுவது. நீ வேதாரண்யத்துக்கு போனியா? போனேன். எதுக்காக போனேன்? உப்பு காய்ச்சன்னு சொன்னா 1 வருஷம் ஜெயில். இந்த ஆளு எதுக்காக போனேன்? இறுதி சடங்கு பண்ண போனேன். செத்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய இறுதி சடங்கு பண்ண போனேன். யாருக்கு? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு. தீட்டா 3 வருஷம். இன்னைக்கு கூட அவ்வளவு தைரியமா பேச முடியாது ஐயா. 3 வருஷம். ஒருத்தன் கேட்டான், ஏண்டா அப்படி சொன்னேன்? இவன் சொன்னா, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நான் அப்பர் சுவாமியை கும்பிடுறவன், அந்த தைரியத்தில் சொன்னேன். போதும், இன்னைக்கு இதோடு நிறுத்திக்கிறோம். கொஞ்ச நேரம் கூடிவிட்டது. இருந்து கேட்ட பெருமக்கள், நின்று கேட்ட பெருமக்கள் எல்லாருக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து